தோழர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மார்க்சிய சிந்தனை மையம் ஜூலை மாத முதல் அமர்வுக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து தோழர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய தலைப்பு 21ஆம் நூற்றாண்டு அறிவியல் சோசலிச கூட்டிணைவு. இதுல பேச வந்திருப்பவர் தோழர் பாக்கூர் ராஜன், பதிப்பாசிரியர் NCBH. தோழர் நிறைய விஷயங்களை ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சிக்காக பேசியிருக்கிறாங்க. இந்த கூட்டத்தை நம்ம MELS ஸ்டடி சர்க்கிள் பயிலரங்கம்னு அவங்களோட நம்ம இணைந்து பண்றோம். ஏற்கனவே நம்ம ஏற்கனவே 2-3 கூட்டங்கள் அவங்களோட இணைந்து பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி கூட்டங்களை இணைந்து பண்றது மூலம் பல தோழர்கள் இன்னும் நிறைய ஜாயின் பண்ணிட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பாகவும் இருக்குது. நல்ல விஷயம். இந்த 21ஆம் நூற்றாண்டில் அறிவியல் சோசியல் கூட்டிணைவு முக்கியமான தலைப்பா இருக்கு. அறிவியலையும் பார்க்க வேண்டியதா இருக்கு, எப்படி வளர்ந்து இருந்தது. சோசலிசம் பற்றி நிறைய பேச வேண்டியது இருக்கு. சோசலிசம் பற்றிய புரிதல் இன்னைக்கு ரொம்ப வேறு வேறு வகையா இருக்கு. அதுல ஒத்த புரிதல் வர வேண்டிய தேவையும் இன்னைக்கு நிறைய இருக்குது. அது ஒரு தனித்தலைப்பா இருந்தாலும் அதை ஒட்டியும் இன்றைய அறிவியல் விஷயம் தோழர் பேச இருக்கிறாரு. நிகழ்ச்சிக்குள்ள சேரலாம். ஃபர்ஸ்ட் அதுக்குள்ள தோழரை அறிமுகப்படுத்தி குமரன் தோழர் சிறு உரையாற்றுவாங்க. நன்றி தோழர். தோழர் அனைவருக்கும் மாலை வணக்கம். தோழர் ராஜனை பத்தி நம்ம அதிகம் அறிமுகப்படுத்த வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம மீட்டிங்ஸ்ல ரெகுலரா பேசிட்டாரு. நம்ம மீட்டிங்ஸ் மட்டும் இல்ல, நிறைய மீட்டிங்ல பேசுறாரு. அந்த லிஸ்ட் எடுத்தாவே அது ஒரு பெரிய லிஸ்ட். எந்தெந்த மீட்டிங்ல குரூப் மீட்டிங்ல அவர் பேசுறாரு அப்படின்ட்டு MELS பேசுறாரு, அப்புறம் ஜீவானாவா பள்ளியில பேசுறாரு. அதே மாதிரி இன்னொன்னு கூட பார்த்து அந்த மாதிரி நிறைய மீட்டிங் பேசுறாரு. அவ்வளவு பிஸியா இருந்தது கூட நமக்கு டைம் ஒதுக்கி. அன்புள்ள நண்பர்களே, தோழர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். மார்க்சிய சிந்தனை மையம் மற்றும் MELS பயிலரங்கு ஆகிய இரண்டினுடைய ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று தலைப்பு 21ஆம் நூற்றாண்டு அறிவியல் சோசலிச கூட்டிணைவு. கேட்பதற்கு கொஞ்சம் கரடுமுரடாக தான் இருக்கிறது என்பதை நானும் உணர்கின்றேன். யானை தலை, சிங்கத்தினுடைய உடல், இல்லை ஒரு கழுதையினுடைய வால் என்பது போல அது இருக்கு அப்படிங்கிறது நான் உணர்றேன். ஆனால் வேற வழி இல்லை. இன்றைய யதார்த்தம் அதுபோல இருக்குது. இன்றைய யதார்த்தம் அதுபோல இருக்கின்றது என்பதனால இந்த யதார்த்தத்தை பிரதிபலிப்பதாகத்தான் அந்த தலைப்பு என்பது இருக்கு. எப்படி என்னங்கிறது எனக்கு அளிக்கப்பட்ட இந்த 1 மணி நேரத்துக்குள்ள சொல்வதற்கு முயற்சி செய்கின்றேன். அது என்ன அப்படின்னா, அது வரலாறு, அரசியல் கருத்தியல், ஸ்தாபன கோட்பாடுகள், நெறிமுறைகள், இவை எல்லாவற்றையும் இணைக்கக்கூடியதாக இருக்கின்ற காரணத்தினால் ஒன்றையும் தனியாக பேச வேண்டும். அது பிறகு ஒரு சமயத்தில் செய்வோம். இன்றைக்கு ஒரு அறிமுகமாக அதனை நான் பேசிவிட வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் பல விஷயங்களையும் நம்ம பேசுகிறோம். ஒரு எதிர்காலம் குறித்த ஒரு நம்பிக்கை அளிக்கும் விஷயத்தை ஒரு தடவையாவது பேசிடணும் அப்படிங்கிற ஆவல்ல தான் இந்த மாதிரி தலைப்பை பேசலாமான்னு கேட்டேன் நான் தோழர் குமரன்ட்ட. இல்லை, இந்திய நிலப்பிரபுத்துவம், இந்திய முதலாளித்துவம் பேசின மாதிரி இந்திய நிலப்பிரபுத்துவம்னு ஒரு 2 வகுப்புல 2 அமர்வுல அதை பற்றியும் பேசலாம், விவாதிக்கலாம். அதுலேயும் விவாதிப்பதற்கு நிறைய விஷயம் இருக்குது அப்படிங்கிறது சொன்னேன் நான். இல்லை, அவர் தான் இல்லை இது புதுசாக இருக்குது, இது பேசலாம் அப்படின்னு சொன்னார். என்ன அப்படின்னா, நம்ம 21ஆம் நூற்றாண்டில் 2வது 3வது பத்தாண்டுகளில் நடுவில் இருக்கோம் உண்மையில். ஆனால் உண்மையில் 21ஆம் நூற்றாண்டுங்கிறது 1991 ஆரம்பிச்சிருச்சு. அது என்ன 1991 டிசம்பர் 26ஆம் தேதி கிரெம்ளின் மேலே பறந்த செங்கொடி இறக்கப்பட்டு அங்கு அவர்களுடைய ரஷ்ய கொடி என்பது ஏற்றப்பட்டது. சோவியத் யூனியன் சோசலிசம் என்பது மட்டுமல்ல, சோவியத் யூனியன் அந்த நாடே சிதறி சின்னாபின்னமானது. 15 நாடுகளாக
அது பிளவுண்டு போனது. இப்போ அதில் 2 நாடுகளுக்கு நடுவில் உலகின் மிகப்பெரிய போர் அல்லது 2ஆம் உலகப் போருக்கு பிறகு ஐரோப்பாவில் நடக்கும் மிகப்பெரிய போர் என்று சொல்லப்படும் போர் உக்ரைனில் நடந்துகிட்டு இருக்கு. அது யார் ஆரம்பிச்சது, ஏன் அது வந்து தொடங்கியது என்பதை எல்லாம் வந்து இன்றைக்கு நம்ம பேசுவதற்கு இல்லை. ஸோ இது போல ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்பது அந்த 1991ஆம் ஆண்டு நடைபெற்று விட்டது. இது அவர்கள் அமெரிக்க, மேற்கு ஐரோப்பிய ஏகாதிபத்தியங்கள் நீண்ட நாளாக கண்ட கனவு தான், அது ஒன்றும் புதுசு இல்லை. அவர்களுடைய செயல்பாடுகள், அவர்களுடைய சர்வதேச அரசியல், அவர்களுடைய இராணுவ நடவடிக்கைகள், அவர்களுடைய பொருளாதார நடவடிக்கைகள் என்று பல முகத்திலும் அவர்கள் இதற்காக 70 ஆண்டு காலமாக போராடி கொண்டு இருந்தார்கள் என்பதில் நம்ம ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. ஏன்னா 1917ஆம் ஆண்டு புரட்சி நடைபெற்று முடிந்த பிறகு அங்கு போல்ஷிவிக் கட்சியினுடைய சோவியத் ஆட்சி அமைந்த பொழுது அங்கு உள்நாட்டில் இருந்த எதிர்ப்புரட்சி சக்திகள், அதாவது பழைய ஜார்மனருடைய இராணுவத்தினுடைய மிச்சம் மீதம் பகுதிகளோடு அவர்கள் அதனை தூக்கி எறிவதற்கு முயற்சி செய்த போது 13 நாடுகள், 12 ஐரோப்பிய நாடுகளும் ஜப்பானும் தங்கள் படையை அனுப்பி அந்த புதிதாக உதயமான போல்ஷிவிக் ஆட்சியை தூக்கி எறிவதற்கு அவர்கள் முயற்சி செய்தார்கள். அன்றிலிருந்து 1991ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி செங்கொடி இறக்கப்பட்டது வரையில் அவர்களுடைய முயற்சி என்பது ஒரு காலத்திலும் நிற்கவில்லை. இது ஒரு புறம் இருந்தாலும் இதனையெல்லாம் தாண்டித்தான் சோவியத் யூனியன் என்பது 70 ஆண்டு காலம் உயிர் வாழ்ந்தது. அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் ஒரு சோசியலிசத்தை கட்டியமைப்பதற்கு முயற்சி செய்கின்ற ஒரு நாடு இவை எல்லாவற்றையும் தாண்டி நின்றுதான் அதை வெற்றி பெற வேண்டும். எனவே எதிரி வந்து கையை கட்டி கொண்டு சும்மா இருப்பான் என்ற ஒரு அனுமானத்தோடு சோசியலிசத்தை கட்டியமைப்பதற்கு முயற்சி செய்தவர்கள் அதனை ஆரம்பிக்கவில்லை. எதிர்ப்பு என்பதும் சர்வதேச அளவில் வரும் என்பதை தெரிந்து அதனை சமாளிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதனையும் சிந்திப்பவர்களாகத்தான் இருந்தார்கள். எனவே அந்த சோவியத் யூனியனுக்கு வெளியில் இருந்த சக்திகள், அவர்களுடைய பணியை, அவர்களுடைய தலையீடு, இவற்றை மட்டுமே காரணமாக சொல்லிவிட முடியாது. இன்றைக்கும் அது இருக்கத்தான் போகிறது. சோசியலிசத்தை கட்டியமைக்கும் நாடுகள் எதுவாக இருந்தாலும் நேற்றோ அல்லது இன்றையோ அல்லது நாளையோ அவர்கள் அதை முயற்சி செய்தாலும் கூட அவர்கள் இதனை எதிர்கொண்டு இதற்கு மேலாகத்தான் அவர்கள் வெற்றி பெற வேண்டும். அதற்கு மேலாக அவர்கள் வெற்றி பெறவில்லை என்பதற்கு காரணங்கள் அந்த நாட்டிற்குள்ளேயே இருக்கின்றன. அக காரணங்களும் புற காரணங்களும் இரண்டும் இணைந்துதான் அந்த சீர்குலைவு என்பது ஏற்பட்டது என்பதில் பெருமளவுக்கு உலகத்தில் யாருக்கும் இன்னைக்கு வந்து சந்தேகம் இல்லை. யார் ஒருவரும் ஒரு காரணத்தினால, வெளியிலிருந்து வந்த காரணத்தினால தான் பிரச்சனை, உள்ள வந்து எல்லாமே வந்து சுபிட்சமாகவும் சுமூகமாகவும் ரோஜா பாதையில் தான் நடந்து கொண்டிருந்தது என்ற கருத்தை யாரும் சொல்லுவதில்லை. எதற்கு எவ்வளவு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதில் தான் வேறுபாடு இருக்கிறதே ஒழிய வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் அவர்கள் வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் முடிந்து விட்டது என்று அவர்கள் கொக்கரித்தார்கள். வரலாறு முடிவுக்கு வந்து விட்டது, உலகம் சமதளமாகி விட்டது, இனி முதலாளித்துவத்திற்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை, உலகமே முதலாளித்துவ மயமாகிவிட்டது, நீ முதலாளித்துவம் தான் உலகின் ஒரே பொருளாதார சித்தாந்தம், கோட்பாடு, கொள்கை, நடைமுறை என்ற விதமாக அவர்கள் அறிவித்தார்கள். ஆனால் அவர்கள் அறிவித்தது போல அது நடக்கவில்லை. உலகம் முழுவதும் வர்க்க போராட்டங்கள் என்பவை வீறு கொண்டு எழுந்து நடப்பதாகவும் பிறகு தணிவதாகவும் தான் இருந்துள்ளன. வர்க்க போராட்டங்கள் வர்க்கங்கள் இருக்கும் வரையில் அது வர்க்க போராட்டங்களை ஒன்றும் யாரும் தடுத்து விட முடியாது. அது மார்க்சியம் வருவதற்கு முன்பும் வர்க்க போராட்டங்கள் இருந்தன. வர்க்க போராட்டங்களை பற்றிய அறிவியல் பூர்வமான புரிதல் என்பது மார்க்சியத்தின் மூலம்தான் ஏற்பட்டது என்றாலும் மார்க்சியம் வருவதற்கு முன்பே வர்க்க போராட்டங்கள் நடந்தன. கம்யூனிஸ்ட் கட்சியில் வருவதற்கு முன்பே வர்க்க போராட்டங்கள் நடந்தன. கம்யூனிஸ்ட் கட்சி இல்லாத இடங்களெல்லாம் இன்றைக்கும் வர்க்க போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதனைத்தான் நாம் பார்க்கிறோம். இந்த 1991ஆம் ஆண்டு சோவியத் யூனியன் வீழ்ச்சி அடைந்ததற்கு பிறகு உலகமெங்கும் போராட்டங்கள் எழுவதும் தாழ்வதுமாகத்தான் இருந்தன என்பதுதான் சமீப காலத்தினுடைய வரலாறாக இருக்கிறது. இதற்கு ஜப்பானினுடைய ஒக்கினோவா துறைமுகத்திலிருந்து அமெரிக்காவினுடைய கடற்படை தளத்தை அகற்ற வேண்டும் என்று ஜப்பானிய மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஜப்பானிய தொழிலாளி வர்க்கம் போராடி கொண்டிருக்கிறது.
ஜப்பானில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிகள் எல்லாம் அமெரிக்காவினுடைய எடுபடிகளாக இந்த போராட்டத்துக்கு எதிராக நின்றாலும் கூட அங்கிருக்கும் மக்கள், அங்கிருக்கும் தொழிலாளர் வர்க்கம், அங்கிருக்கும் உழைப்பாளி மக்கள் அதற்காக போராடி கொண்டுதான் இருக்கின்றார்கள். வெற்றி பெறவில்லை, ஆனால் இப்போதும் போராட்டம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அவர்களாவது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது, ஓரளவுக்கு பலமான கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது, அதனுடைய வழிகாட்டலின்படி அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் என்று நாம் சொல்லலாம். ஆனால் அவர்களை தாண்டி தென்கொரியாவில் தொழிலாளர்களுடைய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனை தாண்டி மலேசியாவில், இந்தோனேஷியாவில், தாய்லாந்தில், இந்த நாடுகளிலெல்லாம் இந்த போராட்டங்கள் ஏதோ ஒரு வகையில், ஏதோ ஒரு வடிவில் எழுவதும் தாழ்வதுமாகத்தான் இருக்கின்றன. இந்த நாடுகள் அனைத்திலும், இந்தோனேஷியாவிலும் சரி, மலேசியாவிலும் சரி, தைவானிலும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சி என்ற ஒரு கட்சியே கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சி என்ற ஒரு கட்சியை ஆரம்பிப்பதற்கு சட்ட ரீதியாக தடைகள் இருக்கின்றன. ஆனால் அவையெல்லாம் இல்லை என்றாலும் கூட தொழிலாளர்களுடைய போராட்டங்கள் என்பதை வேறு வேறு வகைகளில் எழுவதும் தாழ்வதுமாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நாம் இப்போது பேசிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்திலும் கூட தென்கொரியாவில் போராட்டங்கள் சாம்பல் படிந்த நெருப்பாகத்தான் இருக்கின்றன. இந்த நேரத்திலும் கிளர்ந்திடும் என்ற நிலைமையில் தான் அவர்களும் இருக்கின்றார்கள். அதனை தாண்டி இந்தியாவை பற்றி அதிகம் பேச வேண்டியதில்லை. அதனை தாண்டி ஐரோப்பாவிலும் பல்வேறு போராட்டங்களை நாம் பார்த்தோம். பல்வேறு காரணங்களுக்காக நடந்தது. அவர்களுடைய பொருளாதார கோரிக்கைகளுக்காக அங்கு இருக்கக்கூடிய வளமான வலுவான தொழிற்சங்கங்கள் போராட்டங்களை நடத்தின. ஜெர்மனியில் இருக்கக்கூடிய அவர்களுடைய தொழிற்சங்கமும் சரி, பிரான்சில் இருக்கக்கூடிய சிஜிடி என்ற அவர்களுடைய மைய தொழிற்சங்கமும் சரி, இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஆர்எம்டி மற்றும் ஏனைய தொழிற்சங்கங்கள் அவ்வப்போது போராட்டங்களை நடத்தி கொண்டுதான் இருக்கின்றன. சமீபத்தில் கூட பிரான்ஸில் அவர்களுடைய ஓய்வு வயதை கூட்டிய போது அதற்கு எதிரான பெரும் போராட்டங்கள் அங்கு நடந்தன. இப்போது அந்த தேர்தலிலும் அதனுடைய பிரதிபலிப்பு என்பது இருக்கிறது. இதனை எல்லாம் தாண்டி அமெரிக்காவிலேயே போராட்டங்கள் நடந்தன. நமக்கு தெரியும், 1998 என்று நினைக்கிறேன், சியாட்டில் நகரத்தில் உலகின் மிகப்பெரிய பணக்கார நாடுகளான G7 என்பதனுடைய தலைவர்கள் உச்சி மாநாடு நடப்பதாக இருந்தது. சியாட்டில் நகரம்தான் அமெரிக்காவில் இருப்பதிலேயே பணக்கார முனிசிபாலிட்டி, இருப்பதிலே செல்வ வளம் கொழிக்கும் நகரம் என்று சொல்வார்கள். அந்த நகரத்தில் ஒரு 5 நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் இந்த G7 நாடுகளினுடைய தலைவர்களது உச்சி மாநாடு நடப்பதாக இருந்தது. அன்றைக்கு அதிபராக இருந்த ஜார்ஜ் புஷ் அவர்கள் சியாட்டில் நகரத்தினுடைய விமான நிலையத்தில் வந்து இறங்கி, விமான நிலையத்தில் இருந்து ஒரு 20 கிலோமீட்டரா என்னமோ பக்கம், அதோட குறைச்சல் தான் நினைக்கிறேன், 10 கிலோமீட்டர் தான் இருக்கும். 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த 5 நட்சத்திர ஹோட்டலுக்கு செல்ல முடியவில்லை. அந்த அளவுக்கு அந்த நாட்டிலேயே போராட்டங்கள் கொழுந்துவிட்டு எறிந்து கொண்டிருந்தன. இதுதான் அதற்கு பிறகு அமெரிக்காவிலேயே ஆக்குபை வால் ஸ்ட்ரீட் என்ற பெயரிலும் நடந்தது. கடந்த தேர்தலில் தன்னை ஒரு டெமோக்ராட்டிக் சோஷலிஸ்ட் என்று சொல்லிக்கொள்ளும் பெர்னி சாண்டர்ஸ் அவருடைய நிலைப்பாடுகள் எல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக கொஞ்சம் கவனித்து பார்த்தால் அது பெருமளவுக்கு ஒரு இடதுசாரி நிலைப்பாட்டில் தான் அவர் இருந்திருக்கின்றார். பல காலமாக சோசியலிசம் என்ற வார்த்தை ஒரு கெட்ட வார்த்தை போல இருந்தது. ஒரு குழந்தை வல்லுறவு கொள்பவர் என்பவருக்கு இருக்கக்கூடிய ஒரு சமூக அவர்ஷன் என்பார்கள் அல்லவா, அதுபோல ஒரு ஒவ்வாமை என்பதுதான் சோசியலிஸ்ட் என்று சொல்லிக் கொள்பவருக்கு அமெரிக்காவில் இருந்தது. அந்த காலமெல்லாம் போய் அவர் அநேகமாக ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளராக அதிபர் தேர்தலில் போட்டியிடுவார் என்ற நிலைமை வந்த பொழுது ஜனநாயக கட்சி தன்னுடைய படைகளை அந்த அனைத்தையும் பயன்படுத்தி தான் அவரை தடுத்து ஹிலாரி கிளின்டனை வேட்பாளராக அறிவித்தார்கள். அவர் சென்று ட்ரம்பிடம் தோல்வி அடைந்தார். அநேகமாக பெர்னி சாண்டர்ஸ் சென்றிருந்தால் அவர் வெற்றி பெற்றிருக்கலாம் என்பதுதான் நிலைமையாக இருந்தது. ஸோ இது போல கம்யூனிஸ்ட் கட்சி இருந்த இடங்கள், இது இல்லாத இடங்கள், எல்லா இடங்களிலும் வர்க்க போராட்டங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. அரேபிய நாடுகளில் அரேபிய வசந்தம் என்ற பெயரில் அது நடந்தது. மேற்கொண்டு மேலாக பார்த்தால் இது வேறு வேறு கோஷங்கள் இருக்கலாம், வேறு வேறு பதாகைகள் இருக்கலாம். ஆனால் அடிப்படையில் அவையெல்லாம் தங்களுடைய பொருளாதார, தங்களுடைய சமூக பிரச்சனைகளுக்காக மக்கள் இணைந்து போராடுவது என்பதுதான் அதன் உண்மையான அடித்தளமான விளக்கம் என்பதாக இருக்க முடியும். ஆனால் இங்கு நடந்து பெற்ற இந்த போராட்டங்களில் எல்லாம், வர்க்க போராட்டங்கள் எல்லாம் நடந்தாலும் கூட இங்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கின்ற இடங்கள் எல்லாம் கூட, அதாவது பிரான்ஸ்ல
ஜெர்மனியில், இத்தாலியில், கிரீஸில், இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பலமடையவில்லை. இந்த போராட்டங்களினாலும், இந்த போராட்டங்களுடைய வெற்றியினாலும், போராட்டங்களுக்கு வந்து சேரக்கூடிய மக்களும் கூட அங்கே இருக்கக்கூடிய இந்த மரபார்ந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளை ஆதரிப்பதற்கு தயாராக இல்லை. ஏற்கனவே இருந்த பலம் என்பதும் குறைந்துதான் போனது. 1970ஆம் ஆண்டு வரை பிரான்சில் 30% வாக்குகளை பெற்று 30% எம்பிகளை பெறக்கூடியவர்களாக பிரெஞ்சு கம்யூனிஸ்ட் கட்சியினர் இருந்தார்கள். ஆனால் இன்று அவர்கள் ஒரு இளைய பங்காளிகளாகத்தான் அந்த லெஃப்ட் ஃப்ரண்ட், இடது முன்னணி என்பதனுடைய அங்கமாக இருக்கிறார்கள். அதுபோல இத்தாலியில் 30% வாக்குகள், 30% பாராளுமன்ற உறுப்பினர்களை எல்லாம் 70ஆம் ஆண்டுகளில் கூட, இத்தனைக்கும் சோவியத் யூனியனுடைய ஆதரவு இல்லாமல் அவர்களையும் எதிர்த்து நின்று அவர்கள் பெற்றவர்களாகத்தான் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அதுபோல இல்லை. ஜெர்மனியில் அதுபோல, கிரீஸில் அதுபோல. இதுபோல இருந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் தேய்ந்து போனன. வெக்க போராட்டங்களும் ஏனைய போராட்டங்களும் கொழுந்து விட்டு எறியும் இடங்களிலும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் புதிதாக உருவாகவில்லை. கம்யூனிஸ்ட் கட்சிகளை மக்கள் ஆதரிப்பதற்கு தயாராக இல்லை. உழைக்கும் வர்க்கங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளின் பக்கம் செல்வதற்கு தயாராக இல்லை என்ற இந்த புதிய உண்மை உலகம் முழுவதும் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சியினரின் சில பகுதியினரை, ஒரு பகுதியினரை சிந்திக்க வைத்தது. இதே சமயத்தில் வேறொரு நிகழ்வு போக்கு என்பதும் நடந்தது என்பதனை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். உங்களுக்கு நினைவு இருக்கும், அமெரிக்காவில் ரொனால்டு ரீகனும் இங்கே பிரிட்டனில் மார்கரெட் தாட்சரும் சோசலிசம், இடதுசாரி அரசியல் என்பதெல்லாம் வழக்கொழிந்து போய்விட்டது, தொழிலாளர் போராட்டம், வர்க்க போராட்டம் என்பதெல்லாம் காலாவதி ஆகி போட்டுவிட்டது என்பது போன்ற மிகவும் பிற்போக்கான வலதுசாரி நவ தாராளவாத கொள்கைகளை நடைமுறைப்படுத்திய பொழுது அதற்கு பெருத்த ஆதரவு கிடைத்தது என்பதோடு, அதுவரையில் ஓரளவுக்கு இடதுசாரிகளாக, ஒரு ஜனநாயகவாதிகளாக இருந்த கட்சிகள் எல்லாமும் கூட இந்த கன்சர்வேட்டிவ் அண்ட் ரிப்பப்ளிகன் கட்சிகளினுடைய ஒரு கண்ணாடி பிம்பம் போல அவர்கள் கட்சிகளையும் மாற்றினார்கள் என்பதனை பார்த்தோம். அமெரிக்காவில் பில் கிளின்டனும் ஹிலாரி கிளின்டனும், அவருக்கு பின்னே வந்த அந்த கோரே அவரும், அல்கோர் அவர்களும், அதே போல பிரிட்டனில் டோனி பிளேயர், கார்டன், அவர்கள் எல்லோருமே அவரவர்கள் கட்சியை அந்த பழமையானத நவதாராளவாத கட்சியினுடைய வேறொரு வடிவமாக மாற்றுவதற்கு தலைப்பட்டார்கள். ஜெர்மனியிலும் அதுபோல இருந்தது. ஷ்ரோடர் அவருடைய தலைமையில் சோசியல் டெமோக்ராட்டிக் கட்சி என்பது அதனுடைய பழைய இடதுசாரி நிலைப்பாடுகள் எல்லாம் விட்டுவிட்டு அது அங்கிருந்த கிறிஸ்துவ ஜனநாயக கட்சி என்பது போன்ற அவை பின்பற்றிய அதே கொள்கைகளைத்தான் அவர்களும் பின்பற்றினார்கள். தொழிலாளர்களுடைய உரிமைகளை பறிப்பது, அவர்களுடைய ஊதியத்தை வெட்டுவது, அவர்களை அதிக நேரம் பணிபுரிய செய்வதற்கு முயற்சிப்பது என்பது போன்றவற்றை செய்தார்கள். எனவே அந்த கட்சிகளில் இருந்த ஒரு பகுதியினர் இதனை தவறென்று உணர்ந்து இவர்கள் வகுத்த அந்த பாதையில் செல்ல முடியாமல் அவர்களும் வெளியேறினார்கள். அதே போல மரபார்ந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தவர்கள், இந்த மக்கள் நம்மை ஆதரிக்காமல் நம்மிடம் வராமல் இருப்பதற்கு காரணம் நம்மிடத்தில் இருக்கின்ற குறைபாடுகள். அந்த குறைபாடுகள் என்று அவர்கள் கண்டறிந்ததில் முக்கியமானது கட்சியினுடைய உட்கட்சி ஜனநாயக முறை என்பது உண்மையில் ஜனநாயக முறையாக இல்லை என்பதனை அவர்கள் கண்டறிந்தார்கள். அதனை அவர்கள் சில கட்சிகள் அதனை திருத்தி அமைத்தன. ஜப்பானிய கம்யூனிஸ்ட் கட்சி அதனை திருத்தி அமைத்தது, தென்னாப்பிரிக்க கம்யூனிஸ்ட் கட்சி அவ்வாறு திருத்தி அமைத்தது. வேறு ஓரிரண்டு கட்சிகள் முயற்சி செய்ததாக சொல்கிறார்கள், எனக்கு விவரம் இல்லை. இந்த கட்சிகள் என்ன செய்தது என்பதனை நாம் நன்கு அறிவோம். இந்தியாவிலேயே இருக்க கம்யூனிஸ்ட் கட்சிகளில் ஒரு மாநில மாநாடு நடக்குதுன்னு வச்சுக்கோமே, மாவட்ட மாநாட்டில் பிரதிநிதிகளை செலக்ட் பண்ணணும். இங்கே இருக்கிற மாவட்ட செயலாளரை எதிர்த்து அவருடைய கருத்துக்கு மாறான கருத்து இருப்பவர்கள் யாரும் இதில் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் என்பது மிக மிக குறைவு. ஒரு மாவட்ட கமிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய மாவட்ட கமிட்டி உறுப்பினர்களே மாவட்ட செயலாளரை கருத்துக்கு மாறான கருத்துக்களை கொண்டவராக இருந்தால் அடுத்த முறை அவர் மாவட்ட செயலாளர் அந்த மாவட்ட கமிட்டிக்கு ஒரு பேனல் போவாங்க. அந்த பேனலை ப்ரொபோஸ் பண்ணும்போதே அவர் பேரை அதில் வைக்க மாட்டார். அவரை மீறி
தேர்தலில் நிற்கலாம். ஆனால் தேர்தலில் ஒருத்தர் நிற்கிறதா எந்திரிச்சு நிற்கும் போதே அவர் வந்து ஒரு ரெபலாக தான் அவரை வந்து பார்ப்பாங்க. அவர் வந்து கட்சியின் கட்டுப்பாட்டுக்கு ஒத்து வராத, கட்சியினுடைய சீர்குலைவுக்கு வழிவகுக்கும் ஒரு மனிதராகத்தான் அவர்கள் அனைவருமே பார்ப்பார். வெற்றி பெறுவது என்பது மிகவும் சிரமம். இது அடிமட்டத்தில் இருந்து கட்சியினுடைய காங்கிரஸ், கட்சியினுடைய பொலிட் பியூரோ, மத்திய கமிட்டி இதுவரையில் அப்படித்தான் இருக்கிறது. எல்லா கட்சிகளுமே தான். ஒரு கட்சியும் ஒன்றும் அதில் வேறுபாடு இல்லை. மற்ற 1000 விஷயத்தில் வேறுபாடு இருந்தாலும் இந்த ஜனநாயக மறுப்பு என்பதில் எல்லா கட்சிகளும் ஒன்று போலத்தான் இருக்கின்றன. அதனால அங்கே எல்லாம் வந்து அவங்க சொல்றது வந்து டெமோக்ராட்டிக் சென்ட்ரலிசம் இருப்பதாக சொல்வார்கள். உண்மையில் அது போல இல்லை. அது வந்து உண்மையில் ஒரு அடிப்படையில் அது ஒரு கேரியரிச சென்ட்ரலிசம் தான் இருக்கிறது. ஜனநாயகம் என்பது அங்கு கிடையாது. ஜனநாயகம் என்பது ஈரானில் இருப்பது போன்ற ஒரு கொமேனி ஜனநாயகம் என்பது தான் இருக்கு. 35 வயது நிரம்பிய ஈரானிய குடிமகன் யார் வேண்டுமானாலும் அடுத்த அதிபராக வருவதற்கு நான் ஒரு வேட்பாளர் என்று அறிவிக்கலாம். குடிமகன் தான், குடிமகன்லாம் அறிவிக்க முடியாது. ஈரானில் இருக்கிற சட்டப்படி எந்த ஒரு 35 வயது ஈரானிய குடிமகனும் நான் வந்து வேட்பாளர் என்று சொல்லலாம். ஆனால் இறுதி வேட்பாளர் பட்டியலில் யாருடைய பெயர் இருக்கும் என்பதனை கொமேனி தான் தீர்மானிப்பார். அவர்களும் நாங்கள் எங்கள் நாட்டில் ஜனநாயகம் இருக்கிறது என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதுபோன்ற ஜனநாயகமும் ஒரு கேரியரிச மத்தியத்துவம் தான் இருந்ததே ஒழிய உண்மையான ஜனநாயக மத்தியத்துவமோ ஜனநாயகமோ இல்லை என்பதனை அவர்கள் உணர்ந்தார்கள். அதனை மாற்றி அமைத்தார்கள். ஜப்பானிய கம்யூனிஸ்ட் கட்சியில் அவுட் கோயிங் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கமிட்டி இருக்குன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் கமிட்டி ஒரு பேனலையும் வைக்க முடியாது. யாரெல்லாம் எலெக்ஷனில் நிற்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து தங்களை வந்து ப்ரொபோஸ் பண்ணிக்கணும், அவங்க பேரை கொடுக்கணும். ஸோ அதனால தேர்தல் என்பது யதார்த்தம், தேர்தல் என்பது நார்மல், தேர்தல் என்பது டிஃபேக்ட். தேர்தல் இல்லாத யுனானிமிட்டி என்பது ஒரு எக்ஸம்ஷனல் கேஸ். அதுதான் வாழ்க்கையில் கரெக்டாக இருக்க முடியும். அதுதான் இந்த இன்றைய உலகத்தில் கரெக்டாக இருக்க முடியும். இந்தியாவில் பார்க்குறோம்ல, இந்தியாவில் ஒரு வார்டில் கூட வந்து இது மாதிரி யுனானிமஸாக ஏகமனதாக ஒருத்தரை தேர்ந்தெடுக்கப்படுறதுங்கிறது சாதாரணமாக நடக்கிறது இல்லை. இப்போ சூரத்தில் வந்து எம்பி எலெக்ஷன்லேயே ஒரு ஆள் தான் வேட்பாளராக இருந்தார். ஆனால் அதுக்கெல்லாம் வந்து பின்னாடி வேற காரணங்கள்லாம் இருக்குது, வேற அச்சுறுத்தல்கள்லாம் இருந்தது அப்படிங்கிறத பத்திரிகைகளில் பார்த்தோம். அதனால் தேர்தல் என்பது பல்வேறு நபர்கள் இணைந்து அவர்கள் போட்டிப்படுவது என்பது தான் யதார்த்தம். தேர்தல் என்பது யதார்த்தம். இந்த மாற்று கருத்து இல்லாமல் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்படுவது என்பது ஒரு 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 விதிவிலக்காக தான் நடக்கலாம். ஆனால் இங்கே கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாத்துலையுமே உலகம் புறம் என்னவா இருக்கு அப்படின்னா, தேர்தல் என்பது விதிவிலக்கு. ஒத்த கருத்தோடு எல்லாரையும் வந்து தேர்ந்தெடுக்கிறது என்பது தான் சாதாரணமாக நடப்பது. இது வந்து யதார்த்தத்துக்கு மாறானது, இயற்கைக்கு மாறானது. உண்மை இல்லை, உண்மையில் அங்கு ஜனநாயகம் இல்லை என்பதனுடைய வெளிப்பாடு தான் அது. இது எல்லாத்தையும் மாற்றினாங்க. யாரு தேர்தல் நிற்கணும்னாலும் அவங்க தான் தன்னை ஒரு வேட்பாளராக அறிவித்துக் கொள்ள வேண்டும் என்றார்கள். இதனால் ஒரு பழைய மாவட்ட செயலாளர் இவர்கள் தான் அடுத்த மாவட்ட கமிட்டிக்கு வேட்பாளர்கள் என்று அவர் அறிவிக்க முடியாது என்பதனால் எந்திரித்து நிற்பவர்கள் எல்லோரும் ரெபல் யாரையும் சொல்லிட முடியாது. எல்லாரும் ஆன் ஈக்குவல் ஃபுட்டிங். தேர்தலில் பங்கெடுப்பவர் எல்லோருமே சமமான வாய்ப்போடு சமமான நிலைமைகளில் தான் போட்டி போடுவார்கள் என்ற அளவில் தான் அது இருக்குது. சவுத் ஆப்பிரிக்காவிலே அதே மாதிரி. சவுத் ஆப்பிரிக்காவில் அவங்களுடைய காங்கிரஸ் என்பது ஃபுட்பால் கிரவுண்டில் தான் நடக்குது. ஃபுட்பால் கிரவுண்டில் கட்சியினுடைய உறுப்பினராக இருப்பவர்கள் யார் வேண்டாலும் ஒரு கால்பந்த போட்டிக்கு எப்படி டிக்கெட் வாங்கிட்டு போகலாமோ அது மாதிரி டிக்கெட் வாங்கிட்டு போய் அங்கே உட்காரலாம். ஓட்டு போட முடியாது, பேச முடியாது. அது பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் பேசலாம். ஆனால் தலைவர்கள் அங்கே என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது கட்சியினுடைய உறுப்பினர்கள் எல்லாருக்கும் தெரியும். கட்சி தலைவர்கள் கட்சியின் உள்ளே வந்து ஒரு மாதிரி பேசுவது, வெளியில் வந்து வேறு மாதிரியாக பேசுவது, உள்ளே பேசும்போது நாங்களெல்லாம் இடஒதுக்கீடுக்கு நாங்கள் தான் ஜவாப்தாரி என்ற விதமாக பேசுவது, அல்லது இடஒதுக்கீட்டை கூடாது என்று உட்கட்சிக்குள்ளே பேசுவது, வெளியே வந்து நாங்கள் தான் இடஒதுக்கீட்டை காப்பாற்றி நிற்பவர்களாக்கும் என்று வேஷமெல்லாம் போடுவது, இதெல்லாம் வந்து நடக்காது. அதே போல் அங்கும் வந்து தேர்தலில் யார் வேண்டுமானாலும் போட்டி போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நிலைமை. இன்னைக்கு நீங்கள் வந்து மத்திய கமிட்டிக்கு வேட்பாளராக நானும் போட்டி போடுறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க என்ன அப்படின்னா, மத்திய கமிட்டிக்கான இறுதி வேட்பாளர் பட்டியலில் அறிவிச்சிட்டாங்கன்னா நாளை மறுதினம் தான் வந்து வாக்கெடுப்பு நடக்கும். யார் வேட்பாளர்களை போட்டி போடுறாங்களோ அவங்க எல்லாரும் அவங்கள ஏன் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத சொல்வதற்கு உரிமை அளிக்கப்படும். ஆளாளுக்கு ஒரு பூத்து கொடுத்துருவாங்க. இந்த பூத்தில் இருந்து அவங்கள ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லணும். இதெல்லாம் வந்து கிடையாது. உலகத்தில் எந்த கம்யூனிஸ்ட் கட்சியிலையும் அது வரையும் கிடையாது. ஸோ இந்த மாற்றங்கள்லாம் வந்ததுனால, அது ஜனநாயகமயப்படுத்தப்பட்டதுனால அந்த நாட்டில் அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்றைக்கு ஓரளவுக்கு பலமாக இருக்கு.
ஜப்பான்ல ஒரு 10% ஓட்டு வாங்குறாங்க, ஒரு 15 எம்பியோ என்னமோ இருக்காங்க. உலகின் மிக மிக முன்னேற்றம் அடைந்த ஒரு முதலாளித்துவ நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சி பலமாக இருக்கிறது ஜப்பானில் தான். சவுத் ஆப்பிரிக்காவில் அவங்க ஏஎன்சியோட சேர்ந்து கவர்மெண்ட்லேயே இருக்காங்க, அரசுலேயே இருக்காங்க. பல கம்யூனிஸ்ட் கட்சிகள் அது போல பண்ணுவதற்கு தயாராக இல்லை. ஏன்னா அதுவரை தலைமையில் இருப்பவர்கள் தங்களுடைய தலைமைக்கு ஆபத்து என்று கருதிய காரணத்தினால் அதனை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த மரபார்ந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் இதுதான் ப்ராப்ளம் என்று நினைத்தவர்கள் அவர்களும் வெளியே வந்தாங்க, இவங்க வெளியே வந்தாங்க. அதே மாதிரி அந்த முன்பு இருந்த பழைய நடுநிலை கட்சி அல்லது சென்டர் பார்ட்டி, சென்ட்ரல் லெஃப்ட் பார்ட்டி என்று சொல்வார்கள் அல்லவா, மார்க்சியம் இல்லாத சோசியலிசம் பேசிய கட்சிகள், ஜெர்மனியில் இருக்கிற சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி, பிரான்ஸில் இருக்கிற சோசியலிஸ்ட் கட்சி, பிரிட்டனில் இருக்கிற லேபர் பார்ட்டி, அதுபோல் லத்தீன் அமெரிக்க நாடுகளில் இருந்த பல கட்சிகள், இதிலிருந்து வெளியே வந்தவங்களும் இடதுசாரி பழைய மரபார்ந்த கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து வெளியே வந்தவங்களும் தங்கள் கட்சியினுடைய போக்கு என்பது இந்த நாட்டில், இந்த உலகத்தில் சோசியலிசத்தை கொண்டு வருவதற்கு சரியானதாக இல்லை என்ற முடிவுக்கு வந்து அவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்தார்கள். இது எல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது முதலாளித்துவம் என்பது மேலும் மேலும் அடிபட்டு மேலும் மேலும் சீக்கு பிடித்த கோழியாக மாறி லேசா தள்ளுனா விழுந்துரும் அப்படிங்கிற நிலைமையில தான் இருந்தது. 2008ஆம் ஆண்டு நிலைமையெல்லாம் பார்த்தோம். 2008ஆம் ஆண்டு ஏற்பட்ட இந்த பொருளாதார நெருக்கடி என்பதற்கு காரணங்கள் என்ன என்பதனை அவர்கள் விளக்குவதற்கு கூட அவர்களால் முடியவில்லை. அன்றைக்கு ஃபெடரல் ரிசர்வ் எனப்படும் நம்முடைய ரிசர்வ் பேங்க் போன்ற அமைப்பினுடைய தலைவராக இருந்த அலன் கிரீன்ஸ்பன் என்பவரை அவருடைய காங்கிரஸ் அவர்களை பாராளுமன்றத்தில் அழைத்து பாராளுமன்றத்தில் அமர செய்து, நீங்கள் தான் இது போன்ற ஒரு நெருக்கடி வராமல் தடுப்பது தானே உங்களுடைய பணி. அவர் 20 வருஷமா இருக்காரு. அதிபரா இந்த கட்சிக்காரங்க வருவாங்க, அந்த கட்சிக்காரங்க வருவாங்க, இவர் போவாரு அவர் போவாரு. ஆனா வந்து அலன் கிரீன்ஸ்பேன் அவர் தான் வந்து அந்த ஃபெடரல் ரிசர்வுடைய சேர்மனாக கன்னியூ பண்ணுவார். அதே மாதிரி சிஏஏலையும் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து எட்கர் ஹூவர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். எட்கர் ஹூவர் வந்து ஒரு 7-8 அதிபர்களாக வந்து வெளியே போனதுக்கு அப்புறம் அவர் தான் வந்து சிஏனுடைய பிரசிடென்ட்டாக வந்து கன்டினியூ பண்ணார். இவங்கெல்லாம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து நாடுகளில் பிரசிடென்ட் இருந்தாருன்னா அவர் வந்து ரிட்டையரே ஆக மாட்டார், அப்படி இப்படிலாம் கதை விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அந்த காலத்தில். இப்போ பார்த்தா சைனாவில் ஒரு 7-8 பிரசிடென்ட்டும் பிரைம் மினிஸ்டரும் ரிட்டையர் ஆகி அங்கே இருக்கிற பீச்சில் வந்து குழந்தைங்களோட பேர குழந்தைங்களோட இல்லை கேர்ள் ஃப்ரெண்டோட ஃபுட்பால் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் நடந்தது. இதுதான் அமெரிக்காவில் கதை. அந்த அலன் கிரீன்ஸ்பேனை கூப்பிட்டு பாராளுமன்றத்தில் வச்சு இதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்பது தானே உங்களுடைய பணி, அதுதானே உங்களுடைய நீங்கள் இருக்கும் பதவியில் இருப்பதற்கான காரணமே இவை போன்றவை நடக்காமல் இருப்பதற்கு நீங்கள் வந்து வழி செய்ய வேண்டும் என்பது தானே. ஏன் இது போல நடந்தது என்று அவரை கேட்ட பொழுது அவர் எனக்கு தெரியாது என்று கையை வருத்தி விட்டார். அவர் மட்டுமல்ல, இங்கிலாந்து ராணியே அங்கே அந்த நாட்டினுடைய ரிசர்வ் பேங்கினுடைய ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய பேங்கினுடைய சென்ட்ரல் பேங்கினுடைய கவர்னரையும் அங்கிருந்த அரசாங்கத்தினுடைய பொருளாதார ஆலோசகர்களையும் எடுத்து நீங்கள் எல்லாம் ஏன் சொல்ல முடியல இது மாதிரி ஆக போகுது அப்படின்னு அவங்களும் கையை வச்சுட்டாங்க, தெரியாது அப்படின்னு. அந்த அளவுக்கு அவர்கள் மோசமாக இருந்தது. முதலாளித்துவம் என்பது முன்பு இருந்தது போல 1970க்கு முன்பு இருந்தது போன்ற பலத்தோடு இல்லை. ஸோ ஒரு பக்கம் அது மாதிரி இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து மக்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் போராட்டத்துக்கு ஈடுபடக்கூடிய மக்கள் வந்து அமைப்பை தூக்கி எறிவதற்கு முன் வரக்கூடியதாக ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினராக வருவதற்கு தடையாக இருப்பது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு தான், அங்கு இருக்கக்கூடிய ஜனநாயகமற்ற போக்கு தான் என்பதனை உணர்ந்து அதனை மாற்றினார்கள். புதிய வகையான ஒரு அமைப்புகளை உருவாக்கினார்கள். இந்த புதிய வகையான அமைப்புகளுக்கு தான் கூட்டிணைவுகள் என்பது பெயர். அந்த அமைப்பு என்பது முன்பு இருந்தது போல மரபார்ந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்ற அமைப்போடு இல்லை. இப்போ வந்து பிரேசிலில் இருக்கு. இப்போ பிரேசிலில் 5வது தடவை ஜெயிச்சிருக்காரு அவர். 5வது தடவை ஜெயிச்சிருக்காங்க. பிடி எனப்படும் தொழிலாளர் கட்சி. அந்த கட்சி வந்து 5வது முறை ஜெயிச்சிருக்கு. பிடி என்பது ஒரு பிக் டென்ட் என்பார், ஒரு லெஃப்ட் ஃப்ரண்ட் என்பது போன்ற ஒரு அமைப்பு தான். அதற்குள்ள வந்து ஸ்டாலினை இப்போதும் வீர வணக்கம் சொல்பவர்கள் உள்ளே இருக்கிறார்கள். ஸ்டாலின் தான், அவரால் தான் இந்த உலகமே கெட்டுப்போச்சு அப்படின்னு சென்று ஸ்டாலினை பழிப்பவர்கள் இருக்கிறார்கள். ட்ராட்ஸ்கியை வந்து கட்சியை விட்டு வெளியே அனுப்புனதுனால தான் எல்லாம் கெட்டுப்போச்சு என்று சொல்பவர்கள் இருக்கின்றார்கள். இல்லை ட்ராட்ஸ்கியினால தான் எல்லா பிரச்சனையும் என்று சொல்பவர்கள் இருக்கின்றார்கள். லெனினை அவர் ஒரு சாகசவாதி, அவர் மார்க்சியத்தினுடைய உள்ளார்ந்து இருக்கக்கூடிய ஜனநாயக பூர்வமான அம்சங்களை எல்லாம் சீரழித்து விட்டவர் என்று லெனின் மீது குற்றஞ்சாட்டுபவர்கள் இருக்கின்றார்கள். பழைய
இடதுசாரி கம்யூனிஸ்டுகள் என்று இருந்தார்கள். லெனினை புரட்சிக்காரர் என்பே ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். லெனின் வந்து அரசாங்கம் நிறுவப்பட வேண்டும், அரசாங்கத்தின் மூலம் அரசாங்கத்தினுடைய ஈடுபாடின் மூலம் சோசியலிசத்தை கட்டியமைக்க வேண்டும் என்ற கொள்கைகளை எல்லாம் கொண்டு வந்த பொழுது இவையெல்லாம் புரட்சிகரமானதல்ல. லெனினே வந்து ஒரு வலதுசாரி திருத்தல்வாதி என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாரிசுகள் எல்லாம் இப்போதும் இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் இந்த கட்சிக்குள்ளே இருக்கின்றார்கள். தேர்தலுக்கு போகும் பொழுது, அரசுக்கு போகும் பொழுது இவர்களுக்கிடையே வந்து ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்பது போல ஒரு திட்டம் உருவாக்கப்படுகிறது. அந்த திட்டத்தின் அடிப்படையில் தேர்தலை சந்திக்கிறார்கள். வெற்றி பெற்றால் ஆட்சிக்கு சென்று ஆட்சியில் பெரும்பான்மை உறுப்பினர்களுடைய ஆதரவோடு என்ன செய்ய முடியுமோ அதனை செய்கின்றார்கள். ஒரு நாட்டினுடைய மக்கள் எதற்கு தயாராக இருக்கின்றார்களோ அதைத்தான் வந்து ஆட்சியினுடைய அரசினுடைய நடைமுறையாக கொள்கையாக அவர்கள் நடைமுறைப்படுத்த முடியும். மக்களை தயார் பண்ணுகின்ற வேலையை கட்சிகளை வந்து செய்ய வேண்டும். உதாரணமா சிலியில ஒரு நாட்டில் இல்லை, இது மாதிரி வந்து ஒரு 18 நாட்டில் வந்து லத்தீன் அமெரிக்க நாடுகளில் புதிய இடதுசாரிகள் வெற்றி பெற்றிருக்காங்க. சிலியில அதே மாதிரி வெற்றி பெற்றாங்க. சிலியினுடைய பொருளாதாரத்தையும் சமூகத்தையும் மாற்றி அமைப்பதற்கான ஒரு சட்ட திருத்தங்கள் எல்லாத்தையும் ஒன்றடங்கிய ஒரு அரசியல் சட்ட திருத்தம் ஒன்றுக்காக ஒரு மக்களிடம் சென்று பொது வாக்கெடுப்பை நடத்தினார்கள். அதுல பொருளாதார கொள்கைகள், கோட்பாடுகள், பொருளாதார மாற்றங்கள் என்பவையும் இருந்தன. சமூக ரீதியான மாற்றங்களும் அதுக்குள்ளே இருந்தது. ஒரு காத்தலிக் நாடு. இன்னும் வந்து அபார்ஷன் வந்து இல்லீகல், சட்டப்படி அபார்ஷன் வந்து கூடாது என்பது தவிர அந்த நாடுகளிலெல்லாம் அபார்ஷன் என்பது சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. அதனை எல்லாம் லீகலாக பண்ணுவதாக அவர்கள் அந்த அந்த திருத்தக்குழுக்குள் உள்ளே வைத்திருந்தார்கள். அதுபோல சேம் செக்ஸ் மேரேஜ், எல்ஜிபிடிக்யூ அவர்களுடைய உரிமைகளை எல்லாம் காப்பதாக திருமணம் பெண்ணும் பெண்ணுமோ ஆணும் ஆணுமோ இல்லை யார் வேண்டுமானாலும் இருவர் திருமணம் செய்து கொள்வதற்கு விரும்பினால் அதனை தடுப்பதற்கு அரசாங்கத்துக்கு எல்லாம் எந்த வித உரிமையும் கிடையாது என்ற விதமாக பல புரட்சிகரமான கொள்கைகள். சரியா தவிர அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டாம், இதெல்லாம் வைத்திருந்தார்கள். அதனால என்ன அப்படிச்சுன்னா அது கொஞ்சம் காத்தலிக் கண்ட்ரி ஒரு சிறு வாக்கு வித்தியாசத்துல தோத்துட்டாங்க. சரி பரவாயில்ல, அடுத்த முறைன்னா இன்னும் 5 வருஷம் கழிச்சு தான் போக முடியும். மக்களை தயார் பண்ணுவோம், மக்களிடத்தில் கொண்டு இந்த மாற்றங்களை கொண்டு வந்ததற்கான காரணங்கள் என்ன, அது எந்த வகையில் இந்த மக்களினுடைய நீண்டகால நலனுக்கு உதவிகரமாக இருக்கும் என்பதனை எடுத்து சொல்லி அவர்களை வென்றெடுப்போம் என்ற முடிவுக்கு வந்து அடுத்த தேர்தலுக்காக அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு 18 நாட்டில் நடந்தது. இங்க லத்தீன் அமெரிக்காவில் ஒரு 18 நாடுகளில் அது நடந்திருக்கு. அங்கே நாடுகளை தாண்டி அது ஐரோப்பாவிலும் இப்போது எதிரொலிக்க ஆரம்பித்து விட்டது. ஐரோப்பாவிலும் இப்போது சோசியலிசத்திற்காக போராடி கொண்டிருக்கின்ற கட்சிகள் எல்லாமே இது போன்ற ஒரு கூட்டிணைவு என்ற விதமான கட்சிகளாகத்தான் இருக்கின்றன. அதான் பிரேசில்ல பிடிங்கிற கட்சிக்குள்ள எப்படி பல்வேறு குரூப்புகள் இருக்காங்க, ஆனால் அவர்கள் பொதுவான ஒரு கட்சி திட்டத்தோடு தான் வந்து அரசியல்ல தேர்தலுக்கு போவது அல்லது அதை நடைமுறைப்படுத்துவது என்பதன் போது அந்த பொதுவான கொள்கைகள், கோட்பாடுகள், நடைமுறைகள், நிலைப்பாடுகளின் அடிப்படையில் அதனை எல்லோருக்கும் ஒத்துக்கொள்வதாக இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் அடிப்படையில் அல்லது பெரும்பான்மை ஏற்றுக்கொள்ளும் நிலைப்பாடுகளின் அடிப்படையில் பொதுமக்களிடத்தில் அந்த கட்சி வந்து செல்கிறது. மற்றவர்கள் தங்களுடைய நிலைப்பாடு ஏன் சரி என்பதனை தொடர்ந்து அவர்கள் விவாதிக்கலாம், தொடர்ந்து அவர்கள் அதை குறித்து பிரச்சாரம் செய்யலாம், அவரவர்கள் பத்திரிகையை அவர்கள் நடத்தி கொள்ளலாம். இந்த மாதிரியான உரிமைகள் ஒரு காலத்திலும் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்குள் இருந்தது கிடையாது. அதனால என்ன ஆச்சு, அதனாலதான் உண்மையான பிரச்சனைகள் வெளியே வரல. உண்மையான பிரச்சனைகள் வெளியே வராம எல்லாம் சேர்ந்து கடைசியில வந்து ஒரு இடத்துல வெந்த பிரச்சனை வந்து தீர்க்க முடியாததாக, நோய் வந்து தீர்க்க முடியாததாக மாறி முத்தி வெடிச்சது அப்படிங்கிறது தான் அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. கட்சியினுடைய அமைப்பு என்பது பழைய மாதிரியான ஒரு இராணுவ கட்டமைப்பு போன்று இல்லாமல் ஒரு கூட்டிணைவு என்பதாக, ஒரு கலெக்டிவ் என்பதாக அது இருக்கு. அதுதான் வெற்றிகரமா அங்க இருக்குது, அதுதான் வெற்றிகரமாக இருக்கு. இதுதான் 21ஆம் நூற்றாண்டுல அவர்கள் வந்தடைந்த ஒரு முக்கியமான மாறுபாடு. 20ஆம் நூற்றாண்டின் சோசியலிசத்தை கட்டியமைப்பதற்காக இருந்த சக்திகள், தொழிலாளர் இயக்கங்கள், பட்டாளி வர்க்க கட்சிகள் என்பவை அவற்றினுடைய நிலைப்பாட்டில், அவர்களுடைய முறைப்பாட்டில் அடைந்த மாற்றம் என்பது இந்த 21ஆம் நூற்றாண்டில் இந்த கட்சிகள் அடைந்த இந்த மாற்றம் என்பதுதான். இந்த 21ஆம் நூற்றாண்டின் கூட்டிணைவுகள், கலெக்டிவ் என்ற இந்த அடிப்படையில் தான் கட்சிகள் எல்லாம் இருக்கு. அதே போல பிரான்ஸ்ல சமீபத்தில் எலெக்ஷன் முடிஞ்சிருக்குது, இன்னும் அமைச்சரவை ஃபார்ம் பண்ணல. அங்க ஒரு வலதுசாரி ஒரு நாஜி கட்சி ஆட்சிக்கு வந்துடும் போல நிலைமை இருந்தது. ஆனால் வெற்றிகரமாக இடதுசாரிகள் ஒருத்தரை ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் விமர்சனம் பண்ணிக்கிட்டு
எதிரியை விமர்சனம் பண்ணுவது காட்டிலும் நண்பர்களை விமர்சனம் பண்ணுவது அதிகமாக இருந்த நிலை மாறி இந்த ஆபத்து காரணமாக அவர்கள் ஒன்றிணைந்தார்கள். அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி, அங்க இருக்கக்கூடிய சோசியலிஸ்ட் கட்சி, அங்க இருக்கக்கூடிய பசுமை கட்சி கிரீன் பார்ட்டி, அங்க இருக்கக்கூடிய புதிய இடதுசாரி கட்சியான பிரான்ஸ் அன்போர்டு, பிரான்ஸ் தலைவணங்கா பிரான்ஸ் என்பது போல ஒரு பேரெல்லாம் வந்து இப்ப இந்த என்னோட தலைப்பு இருக்கிற மாதிரி, இந்த உரைக்கான தலைப்பு இருக்கிற மாதிரி வித்தியாசமா தான் பேரெல்லாம் இருக்குது. அந்த கட்சி தான் இருக்கிறதுல பெருசு. முன்னாள் சோசியலிஸ்ட் கட்சியில இருந்து வெளியில் வந்த மெலன்கோன் என்பவர் தான் அந்த கட்சியினுடைய தலைவர். அவருடைய கட்சி தான் இருப்பதில் பெருசு. பழைய சோசியலிஸ்ட் கட்சியே வந்து அதோட ஒப்பிடும் பொழுது 2வது இடத்துல தான் அவங்க இருக்காங்க. 3வது இடத்துல கிரீன் பார்ட்டி, 4வது இடத்துல தான் அந்த மரபார்ந்த பாரம்பரியம் மிக்க கட்சி என்பது இருக்குது. அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதாவது பாசிஸ்டுகள் ஜெயிச்சிருவாங்கங்கிற மாதிரி நிலைமை இருந்தது, அவங்கள ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சென்ற முறை 2022 அதிபர் தேர்தல் நடந்த பொழுது இவர்கள் எல்லோரும் தனித்தனியாக நின்றார்கள். மேக்ரோன் வந்து முதலிடத்துக்கு வந்தார். சுமார் 20 அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது, அதை நீங்க தெரிஞ்சுக்கிறது நல்லது. மக்ரோன் 27.9% வாக்குகள் பெற்றார். 2 ரவுண்ட்ல நடக்கும். முதல் ரவுண்ட்ல யார் வேணாலும் போட்டி போடலாம். அதுல இருந்து வர்றவங்கள 2 பேர் மட்டும்தான் 2வது ரவுண்டுக்கு போவாங்க. முதல் ரவுண்ட்ல மேக்ரோனுக்கு வந்து 27.9%, லாபன் எனப்படும் அந்த பிரெஞ்சு பாசிஸ்ட் கட்சியினுடைய தலைவி, அவருக்கு வந்து 23.2%, ஜான் லூக் மெலன்சோன் எனப்படும் இந்த புதிய இடதுசாரி கட்சியினுடைய தலைவருக்கு 22% வாக்கு. ஸோ 1.2% வாக்குகள் தான் அவர் வந்து 2வது இடத்தில் வந்தவரை காட்டிலும் குறைவாக பெற்றார். ஒரு 1.2% அதிகமாக அவர் பெற்றிருந்தால் அவர் செகண்ட் ரவுண்டுக்கு போய் மெக்ரோனோட மோதி இருப்பார். அநேகமாக மெக்ரோனையே தோற்கடிச்சிருப்பார். ஏன்னா மக்கள் அந்த நடுவாந்திர கட்சிகள் மீது இருந்த நம்பிக்கையை போயிருச்சு. அவங்களுக்கு அந்த கட்சிகள் மேல இந்த நம்பிக்கை போயிருச்சு. பழைய ரிப்பப்ளிகன் பார்ட்டி என்பது அந்த தேர்தலில் அவங்களும் தனியாக நின்னாங்க. அவங்க தனியாக நின்று அவங்க வந்து 1% கூட ஓட்டுவாங்கல்ல. ஸோ மெலன்கோன் அப்பயே வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, யாரெல்லாம் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி, சோசியலிஸ்ட் கட்சி இதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவரே செகண்ட் ரவுண்டுக்கு போயிருக்காரு. ஜெயிச்சிருக்கலாம். அந்த தேர்தலில் நான் சொல்றேனே, ஸோ ஜான் லூக் மெலன்கோன் 22%, ரைட் விங் ரிப்பப்ளிகன் பார்ட்டி, அது பல ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த கட்சி, அது 4.8%. இன்னொரு ரைட் விங் எரிக் ஜெம்மர், அவருடைய கட்சி வந்து ரிப்பப்ளிகன் பார்ட்டியிலிருந்து வெளியே வந்து இன்னும் கொஞ்சம் தீவிர வலதுசாரியா மாறின கட்சி, அது 7.1%. லெஃப்ட் விங் சோசியலிஸ்ட் பார்ட்டி 1.8%. ஒரு ட்ராட்ஸ்கிய கட்சி, எல்ஓ எனப்படும் ட்ராட்ஸ்கிய கட்சி 0.57%. பிரெஞ்சு கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த பாரம்பரியமிக்க போராட்ட கட்சி 2.6%. அதனுடைய பொதுச் செயலாளரான ஃபேபியோ ரசல் என்பவர் 2.6%. கிரீன் பார்ட்டி 4.6%. கம்யூனிஸ்ட் கட்சியை விட கிரீன் பார்ட்டி அதிகமாக வாக்குகள் பெற்றது. ஸோ இதுதான் நிலைமை. ஸோ செகண்ட் ரவுண்டுக்கு லாபன் போகலை அப்படிங்கிறதுனால, ஜான் லுக் மெலன்கோன் போக முடியல அப்படிங்கிறதுனால ஒரு வலதுசாரியான மக்ரோன், தீவிர வலதுசாரியான மக்ரோனா இல்லை பாசிஸ்ட் லேப்பன்னா என்றதாக ஆகி போனுச்சு தேர்தல். அதனால இவங்க எல்லாரும் சேர்ந்து மக்ரோனுக்கு ஓட்டு போட்டு மக்ரோனை அதிபராக்குனாங்க போன இது எலெக்ஷன்ல. இந்த தடவை கொஞ்சம் பாடம் கற்றுக்கிட்டாங்க. அதனால இவங்க 4 பேரும் ஒன்று சேர்ந்து ஒன்றாக தேர்தலில் நின்றாங்க. 200 எம்பி, 188 எம்பி இவங்க ஜெயிச்சிருக்காங்க. அப்பையும் ஒரு இந்த சின்ன கட்சிகள் இருக்குல்ல, ட்ராட்ஸ்கி கட்சிகள், அது தனியாக நின்று அவங்க ஒரு 12 பேர் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதுதான், இவர்கள் தான் நம்பர் 1 கட்சியாக இருக்காங்க. இன்னும் வந்து அமைச்சரவை அமைக்கணும் அப்படின்னா 272 பேரோட ஆதரவு வேணும். உங்களுக்கு ஆதரவு அளிக்க மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்குள்ளேயுமே வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அது மாதிரி போய்கிட்டு இருக்குன்னு வச்சுங்க. அது மாதிரி போய்கிட்டு இருக்கு. இதே தான் வந்து ஜெர்மனியில் இருக்கிற பழைய கம்யூனிஸ்ட் கட்சி என்பது இருக்கிற இடமே தெரியல. அங்கு உருவான புதிய இடதுசாரி கட்சியான லிங்க் இடது கட்சி என்றதே பெயர். அது இடது கட்சி என்றாலும் அது வந்து ஒரு ஃப்ரண்ட் மாதிரி தான். நான் சொல்லியது போல ஒரு கூட்டிணைவு தான். அது வந்து ஒரு 15 எம்பியை வந்து ஜெயிச்சிருக்காங்க. 15 எம்பியை ஜெர்மனியில் லிங்க்.
எட்டு எம்பி 700 எம்பியில் 8 எம்பி ஜெயிச்சிருக்காங்க. 16 மாநிலங்கள் இருக்குது ஜெர்மனியில். அதில் 8 மாநிலங்களில் அவங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்க, நம்ம எம்எல்ஏ மாதிரி எம்எல்ஏஸ் இருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு எம்பியும் கிடையாது, ஒரு எம்எல்ஏவும் கிடையாது. 2 மாநிலங்களில் பிரம்மன் என்கிற மாநிலத்திலும் துரிங்கா என்ற மாநிலத்திலும் அந்த புதிய இடதுசாரி கட்சியான டேலிங்கே என்பது ஆட்சியில் இருக்குது. இதே இதுதான் வந்து ஸ்பெயினில் பொடேமாஸ், சுமெர் அப்படிங்கிற 2 ஸ்பானிஷ் புதிய இடதுசாரி கூட்டிணைவுகள். அவை வந்து முதன்மையான இடத்துல இருக்குது, இடதுசாரிகளோட முதன்மையான இடத்துல இருக்கு. போர்ச்சுகல்ல அது மாதிரி யூனிட்டரி டெமோக்ராட்டிக் கோயலிஷன் என்ற ஒரு இடதுசாரி குரூப்பு, அது வந்து 4 எம்பி இருக்குது. யூனிடாஸ் பிசிபி லெஃப்ட் பிளாக் என்பது 5 எம்பி இருக்குது. இவங்க எல்லாம் வந்து இதே மாதிரி தான் 21ஆம் நூற்றாண்டின் கூட்டுணைவுகள் என்பவை தான் அங்க இருக்கக்கூடிய வலதுசாரி கட்சிகளுக்கு எதிர்முகமாக இருந்து சோசியலிசத்தை நோக்கிய அந்த போராட்டங்களை நடத்துபவர்களாக இருக்கின்றார்கள். சில இடங்கள்ல கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவர்களுடைய இளைய பங்காளிகளாக இருக்காங்க. கிரீஸ் மாதிரி நாடுகள்ல இந்த போராட்டத்துக்கு முட்டுக்கட்டை போடுறவங்களாக தான் அங்க இருக்காங்க. அங்க ஸ்ரீசாங்கிற புதிய இடதுசாரி கட்சி தான் ஆட்சிக்கே வந்ததுக்கு அவங்க வந்து ஒரு 7 எம்பி தான் வந்து அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு வலதுசாரி கட்சியோட சேர வேண்டியதா போச்சு. கிரீக் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 15 பேர் எம்பி இருந்தாங்க, ஆனாலும் இவங்களை வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதனால என்னாச்சு, இந்த வலதுசாரி கட்சிகளோட சேர்ந்து ஒரே குளறுபடியாகி இவர்களும் நிறைய தவறுகள் செய்தாங்க. புதிதாக வந்த அந்த இடதுசாரி குரூப்பும் நிறைய தவறுகள் செய்து ஆட்சி கலைஞ்சு இப்போ வந்து எதிர்கட்சியில அவங்க இருக்காங்க. தவறுகள் செய்யாமல் இல்லை, அவங்களும் தவறுகள் செய்யறாங்க. அதனால குளறுபடி ஆகுது. எல்லாம் புதிய பாதை, புதிய முயற்சி, புதிய நடத்தை, புதிய முறைப்பாடுகள். அதனால இப்ப தவறு நினைக்கிறதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா இந்த அங்க இருக்கக்கூடிய கிரீக் கம்யூனிஸ்ட் கட்சி சிரித்துக்கிட்டே போகுது. ஆனா அங்க இருக்கிற இந்த புதிய இடதுசாரிகள் வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகிறார்கள். இது வந்து நமக்கு நிறைய பாடங்களை நமக்கு கற்பிக்குது. 1952 முதல் பொது தேர்தல் இந்தியாவில் நடந்த பொழுது தெலுங்கானாவில், அப்போதான் தெலுங்கானா போராட்டத்தை வாபஸ் பெற்றுக்கொண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, ஒன்றுபட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 1952 தேர்தலை சந்தித்த பொழுது தெலுங்கானா பகுதியில் 9 எம்பி வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எம்பியாக இருந்தாங்க. ஏன்னா அங்கதான் போராடினாங்க, மக்களுக்காக அவர்கள் போராடினார்கள். அதனால வந்து மக்கள் வந்து போராட்டத்தை அவர்கள் வாபஸ் பெற்றுக்கொண்டு, ஆயுதம் தாங்கிய புரட்சியை வாபஸ் பெற்றுக்கொண்டு தேர்தலுக்கு செல்லும் பொழுது அவர்களுக்கு வாக்களித்தார்கள். ஆனா இன்றைக்கு என்ன நிலைமை, அங்க இன்றைக்கு அவங்க ஒரு எம்எல்ஏ தொகுதியிலையும் வந்து டெபாசிட் வாங்குறதுக்கு முடியாது. இதே நிலைமை தான் பிரான்ஸ்லயும் வந்து ஹிட்லர் கீழே அவர்கள் தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் எனப்படும் அந்த எதிர்ப்பு போராட்டத்தை பிரெஞ்சு கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமையில் தான் வந்து அதிதீவிரமாக அவர்கள் நடத்தினார்கள், போராட்ட கட்சி. அதனால என்ன அப்படின்னா, 2ஆம் உலக போர் முடிந்ததுக்கு பிறகு பிரெஞ்சு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 30% வாக்கு, 32% வாக்கு, தேர்தலில் எம்பியில் 30% இப்படிலாம் வந்தாங்க. அந்த கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சிக்கு வராமல் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வந்து அந்த 2 கட்ட தேர்தல் என்பதை கொண்டு வந்து 2வது கட்டத்தில் வலதுசாரி கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சிக்கு வர்றதை தடுக்கிறது அப்படிங்கிறதுக்காக அவர்கள் வந்து தேர்தல் முறைப்பாட்டையெல்லாம் மாற்றினாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து அந்த தேர்தல் முறைப்பாட்டை மாற்றினது வந்து இடதுசாரி கட்சிகளுக்கு பயனுடையதாக இருக்கு. வலதுசாரிகள் உலகமெங்கும் இந்த மாதிரியான வேலைகள் செய்யக்கூடியவர்களாக தான் இருக்காங்க. ஜப்பான்லேயும் அது மாதிரி தான் பண்ணாங்க. பட் அதையெல்லாம் மீறி இன்றைய அந்த புதிய இடதுசாரிகள் தலைமையில் போராட்டங்கள் நடந்து மக்களுடைய கோரிக்கைகளுக்காக அவர்கள் போராடுவது என்பது நடக்குது. மக்கள் வந்து அவர்களுக்கு ஆதரவளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நான் என்னைக்கோ வந்து போராட்டத்தை வந்து நான் தலைமையில் நடந்தேன் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கும் வந்து மக்கள் வந்து உங்களுக்கு அரசியல் ரீதியாக உங்களுக்கு ஆதரவளிப்பார்கள் என்று சொல்ல முடியாது. இதனை வந்து மக்கள், இதனை புதிய இடதுசாரிகள் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பழைய மரபார்ந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் இதனை புரிந்து கொள்வதாக தெரியவில்லை. டெல்லியில நடந்தது. டெல்லியில 1 வருஷம் வந்து போராடினாங்க. விவசாயிகள் வந்து 1 வருஷம் போராடினாங்க. போராட்டம் என்பது அங்க இருக்கக்கூடிய சிபிஎம் பர்டிகுலர்லி சிபிஎம்மோட ஆல் இண்டியா கிசான் சபா தான் வந்து அதற்குடைய அந்த போராட்டத்துக்கு தலைமை அளித்தது. ஏன்னா அவங்க தான் வந்து அதுக்கு முன்னாடி வந்து பம்பாயில அதே போல போய் பம்பாயினுடைய சட்டசபையே முற்றுகையிடுவதற்கு இயக்கம் நடத்தி கோரிக்கைகளை வென்றெடுத்தார்கள். அதற்கு முன்னால் ராஜஸ்தான்ல அதே மாதிரி ஜெய்ப்பூருக்கு வந்து 3 மாவட்டத்துல தான் ராஜஸ்தான்ல விவசாயமே நடக்குது. விவசாயம் நடக்கிற இடங்கள்ல சிபிஎம் தான் அங்க ஒரு முக்கியமான கட்சியா இருக்கு. அவர்கள் இப்ப ஒரு எம்பியா கூட அவர் ஜெயிச்சிருக்காரு.
அவர்கள் வந்து ஜெய்ப்பூர்ல முதல்ல நடத்தினாங்க. ஜெய்ப்பூரினுடைய அனுபவத்தின் அடிப்படையில் தான் பம்பாயில நடந்தது. பம்பாயின் அனுபவத்தில் தான் டெல்லியில நடந்தது. மிகப்பெரிய வெற்றி. சுதந்திரத்துக்கு பிறகு நடந்த மிகப்பெரிய வர்க்க போராட்டம் என்றால் அது வந்து அந்த டெல்லியில் நடந்த விவசாயிகள் போராட்டம் தான். அவ்வளவு பெரிய போராட்டம் 1 இயர் நடந்தது. வெற்றி பெற்றாங்க. வெற்றி பெற்றதுக்கு பிறகு அவர்கள் எல்லாம் வந்து பஞ்சாபுக்கு போனாங்க. போய் 1 மாசத்துக்குள்ள அங்க சட்டசபை தேர்தல் நடந்தது. சட்டசபை தேர்தலில் மக்கள் வந்து அதுவரையில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அகாலிதளையும் பிஜேபியையும் தூக்கி எறிஞ்சாங்க. காலங்காலமாக அங்க இருந்த காங்கிரஸ் கட்சியை தூக்கி எறிஞ்சாங்க. 3 பெரிய கட்சிகளையும் தூக்கி எறிந்த மக்கள் 100 வருடங்களாக அவர்களிடத்தில் இருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இந்த போராட்டத்தில் முழுமையாக ஈடுபட்டு அவர்கள் பக்கம் நின்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு 1% கூட ஓட்டு போடல. 1% கூட ஓட்டு போடல. ஆம் ஆத்மிக்கு ஓட்டு போட்டு ஆம் ஆத்மி கட்சியை வந்து மாநில அரசை ஆம் ஆத்மி கட்சியிட மக்களோட ஒப்படைச்சிருக்காங்க. என்ன பண்ணாங்க ஆம் ஆத்மி கட்சி? டெல்லியில வந்தவங்களுக்கு தண்ணி கொடுத்தாங்க, அவ்வளவுதான். அவருக்கு போலீஸ் எல்லாம் அவங்க கையில இல்லை. அவங்களை அதுக்கு மேல எதுவும் பண்ணிருக்க முடியாது, அது உண்மை. பட் போராட்டத்தை நடத்தினதுலாம் அவங்களுக்கு எந்தவித பங்கும் இல்லை. போராட்டக்காரர்களுக்கு குடிநீர் வழங்கினார்கள், மொபைல் டாய்லெட் கொண்டு வந்து வச்சாங்க, அவ்வளவுதான் பண்ணாங்க ஆம் ஆத்மி கட்சி. இந்த 3 பெரிய கட்சிகளையும் தூக்கி எறிவதற்கு தெரிந்த மக்களுக்கு 100 ஆண்டு காலமாக அவர்களிடத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற இந்த போராட்டத்தை வழிநடத்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 1% கூட ஓட்டு போடல. ஏன் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு பதில் சொல்லணும் இல்ல அவங்க. அது எல்லாம் ஒன்றும் சொல்றது இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதுக்குள்ளெல்லாம் போறதில்லை. 18 நாடுகள்ல இது போல வந்து மரபார்ந்த கம்யூனிஸ்டுகள் 1% கூட ஓட்டு வாங்க முடியல. அந்த 18 நாடுகள்லையும் இடதுசாரிகள் மீண்டும் மீண்டும் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். 1973 அலண்டே சிலியில கொண்டு வந்த சீர்திருத்தங்கள் போல 10 மடங்கு சீர்திருத்தங்களை கொண்டு வராங்க. அமெரிக்கா தலையிட முடியல. இவ்வளவு சீர்திருத்தங்களை கொண்டு வர்ற அந்த கட்சிகளுக்கு மக்களும் வாக்களிக்கின்றார்கள். ஆனால் மரபார்ந்த கம்யூனிஸ்டுகளுக்கு 1% கூட ஓட்டு போடல. இதனை பரிசீலிக்க வேண்டும். இது ஏன் என்பதனை பரிசீலிக்க வேண்டும் என்று இந்த ஒரு வரிய 3 காங்கிரஸா நாங்க அனுப்பணும். 3 காங்கிரஸா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. இந்த ஒரு வரிய நீங்க கட்சி நடத்துறதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரியல, என்கிட்ட கட்சியை போட்டீங்க அப்படி என்று எதுவும் சொல்லல. 18 நாடுகள்ல புதிய இடதுசாரிகள் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனா அங்க எல்லாமே மரபார்ந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் 1% தான் ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இதனை ஆழமாக பரிசீலிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு வரியை ஏற்றுக்கொள்வதற்கு மனதில்லை. ஏன் அப்படின்னா கொஸ்டின் வந்துடும். ஏன் அங்க அவங்க எல்லாம் ஜெயிக்கிறாங்க, ஏன் மரபார்ந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஜெயிக்க முடியல, அதே தான் இங்கேயும் காரணமா அப்படிங்கிற கொஸ்டின் வந்துடும். அப்படிங்கிறதுனால இந்த ஒரு வரியை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகல. ஸோ இதுதான் வந்து 21ஆம் நூற்றாண்டில் கட்சிகள் என்பவை 21ஆம் நூற்றாண்டினுடைய சோசியலிசத்திற்கான கூட்டு இணைவுகளாக செயல்படுகின்றன என்பதனுடைய அர்த்தம். சரி, அந்த அறிவியல் பூர்வமான சோசியலிசம் என்பது என்ன? அதுக்கு அதிகம் பேசுவதற்கு நேரம் இல்லை. நான் இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் நான் சொல்லிடுறேன். அது அறிவியல் சோசியலிசம் என்பதுதான் மார்க்ஸ் பயன்படுத்திய பதம். அவர் என்ன இங்க இருக்கிற திமுக அதிமுக தலைவர்கள் போல தன்னுடைய பேர்ல திட்டத்தை அல்லது ஒரு கோட்பாடை அறிவிக்கிற ஆளா அவர் இல்ல. ஏன்னா சோசியலிசம் என்பது அவருக்கு முன்பே, அவர் பிறப்பதற்கு முன்பு இருந்து வந்த கருத்து தான். கற்பனாவாதமான அறிவியலுக்கு மாறான கருத்துகள் கொண்டதாக சோசியலிசத்துக்கான கருத்துகள் என்பது இருந்ததை மாற்றி அதை அறிவியல் பூர்வமான கருத்தாக மாற்றியது என்பது மார்க்சினுடைய பணி, மார்க்ஸ் ஏங்கல்ஸினுடைய பணி. எனவே அவர்களிடமிருந்து மாறுபடுத்தி காட்டுவதற்காக தன்னுடைய சோசியலிச கொள்கைகளை, கோட்பாடுகளை அறிவியல் சோசியலிச கோட்பாடுகள் என்றுதான் அவர் சொன்னார். ஆனால் அவர் மீது இருந்த மரியாதை காரணமாக அவர்தான் அதற்கு காரணமாக இருந்தவர். அந்த மாற்றத்திற்கு, அந்த புதிய அறிவியல் கருத்துக்கள் கொண்டு வருவதற்கு அவர்தான் காரணமாக இருந்தார் என்ற காரணத்தினால் ஏங்கல்ஸ் அதனை மார்க்சியம் என்ற பெயர்ல சொன்னார். மார்க்சியம் என்ற பெயரை அவர்தான் பயன்படுத்தினார். அதற்கு பிறகு அவர்கள் காலத்துக்கு பிறகு அவர்கள் எல்லோருமே உலகம் முழுவதும் இருந்த இடதுசாரி கட்சிகள், தொழிலாளர் வர்க்க கட்சிகள், பாட்டாளி வர்க்க கட்சிகள், சோசியலிசத்திற்காக நின்றவர்கள் எல்லோரும் அதனை மார்க்சியம் என்று பெயரில் அழைக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் அதுல என்ன ப்ராப்ளம்? மார்க்சியம் என்பது எல்லா அறிவியலையும் போல ஒரு சமூக அறிவியல். அது காலம் முழுவதும் அது வளர்த்தெடுக்கப்பட வேண்டிய ஒன்று. மார்க்சும் ஏங்கல்ஸும் அவருடைய காலத்தில் தொடாத பிரச்சனைகள் 1000 இருக்கின்றன. மார்க்சும் ஏங்கல்ஸும் மறைந்ததற்கு பிறகு 150 ஆண்டுகள் ஆகிவிட்டன. 120 வருஷங்களுக்கு மேல ஆகிப்போச்சு. லெனின் மறைந்தே 100 ஆண்டு ஆகி போகுது. 1924 அவர் மறைந்தாரு. இப்போ வந்து நம்ம 2024 இருக்கோம். இந்த 100 வருடங்கள் அல்லது 180 வருடங்களாக உலகம் நடைபோட்டு கொண்டிருக்கிறது. உலகம் மாற்றமடைந்து கொண்டிருக்கிறது. முதலாளித்துவம் மாறி இருக்குது. ஏகாதிபத்தியம் என்ற வடிவத்தை அடைந்தது. ஏகாதிபத்தியம் என்ற வடிவமே மாறி இருக்குது. இதற்கேற்ப அறிவியல் பூர்வமான கொள்கைகள்,
சோசியலிசத்தை நோக்கிய அந்த பயணத்திற்கான அறிவியல் பூர்வமான கொள்கைகள் வளர்ச்சி அடைய வேண்டும், மாற்றம் அடைய வேண்டும், புதிதாக ஆழமடைய வேண்டும். ஆனா அதெல்லாம் பண்றதுக்கு தயக்கம் என்பது இருந்தது. ஏன்னா மார்க்சியம் என்றால் மார்க்சும் ஏங்கல்ஸும் அருளி சென்றது என்பது போன்ற அணுகுமுறையோடு மக்கள் இருந்த காரணத்தினால், கட்சிகள் இருந்த காரணத்தினால், தோழர்கள் இருந்த காரணத்தினால் முதலாக ஜப்பானிய கம்யூனிஸ்ட் கட்சி இதனை தங்களுடைய கொள்கை என்பது மார்க்சியம் லெனினியம் அல்ல, தங்களுடைய கொள்கை என்பது அறிவியல் சோசியலிசத்துக்கான கொள்கைகள், கோட்பாடு, அறிவியல் சோசியலிச கோட்பாடு என்பதுதான் எங்களை வழிநடத்தக்கூடிய கோட்பாடு என்று அவர்கள் மாற்றினார்கள். ஆனால் இதனை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் மீது பழி சுமத்தப்பட்டது. அவர்கள் மார்க்சியத்தை விட்டு விலகி போய்விட்டார்கள் என்றதெல்லாம் பழி சுமத்தப்பட்டது. இந்தியாவில் வீட்டு நடத்திய ஒரு பெரிய தலைவர், ஏராளமான தியாகங்கள் செய்த தலைவர் தான். அவர் தான் அது மாதிரி எழுதினார். ஆனா உண்மை என்னன்னா, நீங்க மார்க்சியம் என்பது வளர்த்தெடுக்கப்பட வேண்டிய, காலம் முழுவதும் இன்னும் ஆழமாக வேண்டிய ஒரு சமூக அறிவியல் என்ற அந்த பார்வை இல்லாமல் போனது காரணத்தினால் அறிவியல் சோசியலிசம் என்ற பெயரில் தான் அது அழைக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்தார்கள். அந்த பெயரில் தான் அவர்கள் அழைக்கின்றார்கள். இந்த புதிய இடதுசாரிகளில் பெரும்பாலானவர்கள் இந்த மார்க்சிய லெனினிய கட்சிகள் என்று தங்களை அழைத்துக் கொள்வதில்லை, சோசியலிச, அறிவியல் சோசியலிச கட்சிகள் என்ற பெயரில் தான் அவர்கள் அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் தான் இந்த அறிவியல் சோசியலிசம் என்ப அந்த பதம் என்பது அவர்களுடைய கட்சியினுடைய கோட்பாடுகளை பிரதிநிதித்துவம் செய்கின்ற ஒரு பதமாக அது மாறி இருக்கிறது. ஸோ கூட்டுணைவு என்பது அந்த பழைய ஸ்தாபன நடைமுறைகளிலிருந்து மேற்கொண்டு மிகச்சிறந்த ஜனநாயக முறைப்பாடுகளை உள்ளடக்கியதாக மாறி இருக்கின்ற காரணத்தினால் அது பழைய அந்த ஆர்மி போன்ற ஒரு கட்டமைப்பாக இல்லாமல் ஒரு கூட்டிணைவு என்ற கட்டமைப்பாக அது மாறி இருக்கு. சோசியலிசத்தை நோக்கிய அந்த பயணம் என்பது ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. வேற நாடுகள் வேற வரலாறை கடந்து வந்திருக்கின்றன, வேறு நிலைமைகளில் இருக்கின்றன, வேறு சைஸ்ல இருக்குது என்கிறதுனால அந்தந்த நாடுகள்ல சோசியலிசத்திற்கான கட்சிகள் எந்த அளவுக்கு பலமாக இருக்கின்றனவோ அதற்கேற்றவாறு அங்க இருக்கக்கூடிய கட்சிகள் அந்த சோசியலிச பயணத்தை நடத்த வேண்டும் என்பதுதான் சரியாக இருக்கும். அந்த வகையில் தான் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். வெனிசுலாவில் ஃபார் எக்ஸாம்பிள், வெனிசுலாவில் ஒரு கம்பேரிட்டிவ்லி ஒரு சின்ன நாடு, ஒரு வளர்ச்சியடைந்த நாடு, ஏராளமான எண்ணெய் வளம் இருக்கின்ற நாடு, ஏராளமான ஏனைய பல கனிம வளங்கள் எல்லாம் இருக்கும் நாடு. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த யுனைடெட் சோசியலிஸ்ட் கட்சி என்னும் சாவேஸினுடைய கட்சி மிகப்பெரிய செல்வாக்கை படுத்ததாக இருக்கு. அவங்க தனியாவே அவங்களே ஆட்சிக்கு வரக்கூடிய இடத்துல தான் அவங்க இருக்காங்க. ஸோ அதனால என்னன்னா, அவங்க சோசியலிசத்தை கட்டியமைப்பதற்கான ஒரு அரசியல் சட்டத்தை பொது வாக்கெடுப்புக்கு கொண்டு போனாங்க. 80% வாக்குகள் பெற்று அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அநேகமாக இந்த நாட்டினுடைய உற்பத்தி நிலையங்கள், உற்பத்தி சாதனங்கள் என்பவை நாட்டுடைமையாக்கப்பட்டன, மக்களுடைய தேசிய உடைமை ஆக்கப்பட்டு விட்டது. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிறது தான் பேச்சு. முன்பு எல்லாம் நினைத்தது போல அரசாங்கம் கையில் எடுத்து விட்டாலே அது சோசியலிசம் என்ற இதை ஒத்துக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அந்த மக்களும் அல்ல, அந்த கட்சிகளும் சரி, இந்த புதிய கோட்பாடுகளுடைய வடிவமைப்பாளர்களும் சரி அதனை அவ்வாறு ஒத்துக்கொள்வதில்லை. உடைமை என்பது யாரிடத்தில் இருக்கிறது என்பதை மட்டும் கொண்டு ஒரு உற்பத்தி முறைப்பாடு என்பது மாற்றமடைந்து விட்டதாக சொல்ல முடியாது. டாட்டாவும் பிர்லாவும் அல்லது அதானியும் அம்பானிக்கும் பதிலாக அரசாங்கம் அந்த இடத்தில் அமர்ந்து விட்ட ஒரே காரணத்தினால் அந்த நிறுவனங்கள் எல்லாம் சோசியலிச நிறுவனங்கள் என்று சொல்ல முடியாது. அவையெல்லாம் அரசு முதலாளித்துவ நிறுவனங்கள் தான். மார்க்சும் ஏங்கல்ஸும் சொல்லிய அந்த சோசியலிசம் என்பது உற்பத்தியாளர்களின் கூட்டுறவு என்பதால் நடக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆனால் அதுபோல அல்ல. சோவியத் யூனியனிலும் அன்றைக்கு இருந்தது, அதுபோல அல்ல. ஆனால் அதனை உடனடியாக முதல் நாளே அதனை நடைமுறைப்படுத்தி விட முடியும் என்று யாரும் சொல்லவில்லை. ஆனால் அதற்கான திட்டம் என்பதே அவர்களிடத்தில் இல்லை என்பதுதான் அவர்கள் அந்த நாட்டினுடைய உற்பத்தி முறைப்பாடு என்பது சோசியலிச உற்பத்தி முறைப்பாடாக மாறவில்லை. சோசியலிசத்தை நோக்கிய பயணம் என்பதாக இருந்தது. அதுவும் ஒரு கட்டத்தில் ஸ்டாலின் அவர்கள் சோசியலிசத்தை எல்லாம் அடைந்து விட்டோம் என்றே அவர் அறிவித்து விட்டார். நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நிறுவனங்களும் அரசினுடைய நிறுவனங்களாக, அரசு முதலாளித்துவ நிறுவனங்களாகத்தான் இருக்குது. உற்பத்தி முறைப்பாடு என்பது முதலாளித்துவ உற்பத்தி முறைப்பாட்டிலிருந்து எந்தவித மாற்றமும் அடையவில்லை. ஆனால் சோசியலிசத்தை அடைந்து விட்டோம், கம்யூனிசத்தை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் என்றெல்லாம் அறிவித்து விட்டார்கள். அதெல்லாம் இல்லை என்பதுதான் பிறகு நிரூபணமானது. அங்க என்ன பண்றாங்க? இதை நோக்கிய பயணத்தை அவர்கள் தொடங்கி இருக்கின்றார்கள். அதாவது உற்பத்தி என்பதே உற்பத்தியில் ஈடுபடக்கூடிய தொழிலாளர்கள், பாட்டாளி வர்க்க மக்கள் அவர்களுடைய கூட்டுறவு என்பதால் நடப்பதாக அதை மாற்றுவது
என்பதற்கான முயற்சியில் இருக்கின்றார்கள். அது ஒரு பெரிய வேலை, இதுவரைக்கும் யாரும் பயணிக்காத பாதை. அதனால அதுல எப்படி அதை பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு விளக்கங்கள் இருக்குது, ஓரளவுக்கு விளக்கங்கள் இருக்குது, அந்த கோட்பாடுகள் இருக்குது. அதை வந்து இன்னொரு நாள் பேசுவோம். உண்மையில் சோசலிச உற்பத்தி முறைவாட்டுக்கு மாறி செல்வது எப்படி என்பது, அதற்கான முதல் கட்டம் என்பது உற்பத்தி சாதனங்கள் அரசுடைமையாவது என்பது. அது இல்லாம முடியாது. அது இல்லாம உற்பத்தி முழுவதும் ஒரு சோசலிச உற்பத்தி முறைப்பாடாக மாறுவது என்பது சாத்தியமல்ல. அதற்கான முதல் கட்டத்தை அடைவதற்கு பல நாடுகளும் அவர்கள் வந்து அதற்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். லத்தீன் அமெரிக்க நாடுகள், பல நாடுகள்ல பெரும்பாலான கனிம வள எடுப்பு செக்டர் என்பது அரசுடைமையாக்கப்பட்டு விட்டது. எண்ணெய், காப்பர், டின், நிலக்கரி இவையெல்லாம் வந்து அநேகமாக அரசுடைமையாக்கப்பட்டு விட்டது. பிரேசில்ல பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலத்தை வந்து ஹெக்டேர் நிலத்தை அமெரிக்காவினுடைய கம்பெனி தான் வச்சிருந்தாங்க. புகையிலைக்கு, கரும்புக்கு, கொக்கோவுக்கு, இன்னும் காஃபிக்கு, இன்னும் பல விஷயங்களுக்கு அதையெல்லாம் வந்து பிரித்து அங்கு பணியாற்றக்கூடிய விவசாயிகளுக்கு அதனை அளித்திருக்கின்றார்கள். ஸோ இது போன்று ஒவ்வொரு நாட்டிலும் இந்த பயணத்தை நோக்கிய இந்த அவர்களுடைய இந்த இலக்கை நோக்கிய பயணம் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சோசலிசம் என்பது இந்த 21ஆம் நூற்றாண்டில் அவர்கள் சோசலிசம் என்று அடையாளப்படுத்தும் என்ற சோசலிசம் என்பது அந்த 20ஆம் நூற்றாண்டில் சோவியத் யூனியனிலோ அல்லது கிழக்கு ஐரோப்பிய நாடுகளிலோ நடைமுறையில் இருந்து சோசலிசம் என்று அழைக்கப்பட்ட அந்த முறைப்பாடு அல்ல. இந்த முறைப்பாடு என்பது உண்மையிலேயே பாட்டாளி வர்க்கத்தினுடைய கூட்டுறவாக இந்த உற்பத்தி நடக்கின்ற உற்பத்தி முறைப்பாடு என்பது சமூக மயமாகவும் உற்பத்தியினுடைய பலன்களும் சமூக பலன்களாக மாறுவதற்கு உரித்தான மாற்றங்களுக்கான பயணமாக அது நடக்கிறது. இதைத்தான் 21ஆம் நூற்றாண்டின் சோசலிசம் என்று அவர்கள் அழைக்கின்றார்கள். இந்த 21ஆம் நூற்றாண்டின் சோசலிசத்தை அடைவதற்கான அமைப்பு முறைகள் என்பவைதான் 21ஆம் நூற்றாண்டின் அறிவியல் சோசலிசத்திற்கான கூட்டுணைவுகள் என்று அவர்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஸோ இந்த பேச வந்ததுல ஒன்று 21ஆம் நூற்றாண்டில் நடைபெற்ற மாற்றங்கள், சோசலிசம் என்ற அந்த கருத்தாக்கத்திற்கு புதிதாக உருவாகியிருக்கக்கூடிய அர்த்தம், பழைய அர்த்தங்கள் எல்லாம் இல்லாமல் இல்லை, அதனை காட்டிலும் ஆழமடைந்திருக்கிறது. இந்த 70 ஆண்டுகால 80 ஆண்டுகால அனுபவத்தின் அடிப்படையில் ஆழமடைந்திருக்கிறது. இதனை சாதிப்பதற்கான அந்த பயணத்தை கொண்டு செலுத்தக்கூடிய அமைப்பு என்பது பழைய மாதிரியான கொமேனி ஜனநாயகமும் கேரியரிச மத்தியத்துவம் கொண்ட ஒரு அமைப்பால் அதனை செய்ய முடியாது. நாங்கள் சோசலிசத்தை கொண்டு வந்த பிறகு உங்களுக்கு ஜனநாயகத்தை அளிக்கிறோம் என்ற விதமாகத்தான் அன்றைய அணுகுமுறை என்பதும் அன்றைய கருத்துக்களும் இருந்தன. அதெல்லாம் சாத்தியமல்ல. ஜனநாயகம் இல்லாமல் சோசலிசத்தை கட்டியமைப்பது என்பது இயலாது என்பதைத்தான் 20ஆம் நூற்றாண்டின் அனுபவம் காட்டியிருக்கிறது. அந்த வகையில் அமைப்புகளை, சோசலிசத்துக்கான அமைப்புகளை, மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதுதான் இந்த கூட்டுணைவு என்ற இந்த பதம் அதனை சரியாக பிரதிபலிக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இதுதான் 21ஆம் நூற்றாண்டின் அறிவியல் சோசலிச கூட்டுணைவு என்பதனுடைய பொருள். இது வெற்றி மேல் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் எவ்வாறு வெற்றி பெறுகிறதோ அதுபோல அநேகமாக இந்தியாவிலும் வெற்றி பெறுவதற்கு இதுதான் வழி என்று நான் உறுதியாக நம்புகிறேன் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஒரு நிமிஷம். இளங்கம் தொடர் குமரன் சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க. கேக்குதுங்களா நான் பேசுறது? லாஸ்ட் டைம் கட் ஆயிடுச்சு. கேக்குது. தோழர் ராஜனுடைய உரை மிகவும் சிறப்பு. அதை நன்றி உரையை நான் பிறகு அதை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறோம். நானும் எம்பிஎல்எஸ் இருந்து அதற்கு முன்பாக தோழர்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். எல்லாரையும் அன்மியூட் பண்றேன், அவங்களே ஆன் பண்ணிக்கலாம். எஸ், கேள்விகள் இருக்கவங்க அவங்களே மைக் ஆன் பண்ணிட்டு பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
வணக்கம் தோழர். தோழருடைய ஸ்பீச் வந்து, அதாவது ஒரு நாட்டின் தகவலை பத்தி தெரிஞ்சுக்கிறதுன்றது வேற, ஒரு பேச்சுக்காக ஒரு நாட்டின் தகவலை பத்தி தெரிஞ்சு கொள்றதுன்றது வேற. அதை தொடர்ந்து அவதானிச்சு அதான் அந்த உலக பார்வைன்னு சொல்றது மார்க்ஸ் அடிக்கடி சொல்லுவார், உலக கண்ணோட்டம். அதை பல நாடுகள்ல அதனுடைய அளவு மாற்றங்கள், அங்க நடக்கிற நடைமுறைகளை, தரவுகளை இணைத்து தோழர் எடுத்துரைத்த விடயம் மிகவும் அருமையா இருந்தது. ஏதோ நாலு தினப்பத்திரிகை படிக்கிறது போல ஒரு பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்கிறார். நல்லா இருக்குது. இப்ப இதே பணிய தினமும் இந்த மாதிரி ஒரு நாளும் சொன்னாலும் நல்லா இருக்கும் போல, பத்திரிகை வாங்க தேவையில்லை போல இருக்கு. அந்த அளவுக்கு அருமையா இருக்குது. நான் ரசிச்சு வியந்து அவதானிச்சதுல மிகவும் அருமையாக சிறப்பாக இருந்தது. என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னா, அதாவது கம்யூனிஸ்டுகள் வந்து கட்சியா செயற்பட வேணும், ஆட்சியை பிடிச்சாதான் முதல்ல ஆட்சியை பிடிப்போம், அதுக்கு பிறகு சோசியலிசம் வரும்னு சொல்றாங்க. ஆனா இங்கிலாந்துல வந்து தொழிலாளர் கட்சி இப்ப ஆட்சியை பிடிச்சிருக்கு, ஆனா சோசியலிசம் வரலையே. இதுக்கு தொடருடைய விளக்கம் என்ன? நன்றி. உலகத்துல சோசியலிச நாடுகள் என்று சொல்லக்கூடிய, சோசியலிச கட்சிகள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய கட்சிகள் உலகம் முழுவதும் நிறைய இருக்காங்க. அவங்க வந்து அதான், ஆனால் அதெல்லாம் அறிவியல் பூர்வமான, சோசியலிசத்துக்கான அறிவியல் பூர்வமான வழிமுறைகள், நடைமுறைகள் கொண்ட கட்சிகள் அல்ல. அவர்கள் எல்லாம் வேறு வார்த்தைகள் சொல்ல வேண்டுமென்றால் அவை எல்லாம் மார்க்சிய லெனினிய கட்சிகள் அல்ல. மார்க்சிய லெனினியத்தினுடைய வழிகாட்டல் அல்லது அதன் அடிப்படையிலான நடை என்பது இல்லாமல், அதன் அடிப்படையிலான பயணம் என்பது இல்லாமல் சோசியலிசத்தை கட்டியமைக்க முடியும் என்பது ஒரு பகல் கனவு தான். ஸோ அவங்க எல்லாம் சோசியலிசம் என்றது பதத்தின் மீது இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை தங்களுக்கு பயன்படுத்திக் கொள்பவர்களாக இருக்கின்றார்களே ஒழிய அவர்கள் சோசியலிச கட்சிகளாக இல்லை. ஒரு காலத்தில் அவர்கள் மார்க்சியத்தையும் உள்ளடக்கியதாக தான் பிரிட்டிஷ் லேபர் பார்ட்டி எனப்படும் கட்சி என்பது இருந்தது. ஆனால் இன்றைக்கு அது போல அவர்கள் இல்லை. டோனி பிளேயரின் ஆட்சிக்கு பிறகு அது ஒரு வலதுசாரி கட்சி என்ற விதமாகத்தான் ஆகிவிட்டது. சோசியலிசம் என்று வார்த்தைகள் இருப்பது, ஆனால் நடைமுறையில் ஒரு முதலாளித்துவ கட்சியாக இருப்பது என்ற வகையில் தான் அவர்கள் இருக்கின்றார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் அது போல ஆகிவிட்டது என்பதனை நாம் கடந்த வேறு பல தலைப்புகளில் பேசும் பொழுது நாம் பார்த்தோம். அது போலதான் உலகத்துல பல இடங்கள்ல அது மாதிரி இருக்கு. ஆனா அது கூடாது, அது தப்பு. சோசியலிசம் இல்லாத இந்த மாநிலத்தின் பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லை என்பதை கருதக்கூடியவர்கள் அந்த கட்சிகள்லையும் இருக்காங்க, இப்பயும் இருக்காங்க. கொஞ்சம் பேர் அங்க உள்ளே இருந்து இப்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் பேர் வெளியே வந்துட்டாங்க. அவர்கள் வேறு விதமான கட்சியை அமைப்பதற்கு அங்கங்கு சில முயற்சிகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. ஜெர்மி கோர்பின் அநேகமாக பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருந்தது. அவர் கட்சியினுடைய உட்கட்சி உள்ளடி வேலைகள் காரணமாகவே அவரை தோற்கடிக்கிறது மட்டுமல்லாமல் அவரை கட்சியிலிருந்தே வெளியேற்றி விட்டார்கள். அவர் இஸ்ரேல்ல அரசாங்கம் செய்வதே தவறு என்று சொன்னார். அவர் வந்து ஏதோ யூத மக்களினுடைய விரோதி, யூத துவேஷம் நிரம்பியவர், ஆன்டிசெமிட்டிக் என்று பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை சொல்லி அவரை அந்த பதவியிலிருந்தே எடுத்து விட்டார்கள். ஸோ ஆளுமர்க்கம் இது போன்ற பல பணிகளை செய்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இந்த கட்சிகள் எல்லாம் வந்து சோசியலிசத்தை உண்மையிலேயே அறிவியல் பூர்வமான சோசியலிசத்தை அறிவியல் பூர்வமாக கட்டியமைப்பதற்கான திட்டங்கள் கொண்ட கட்சிகள் இல்லை. அதனால கட்சிகளுடைய பெயர்களை வைத்து நம்ம எடை போடக்கூடாது, அவர்களுடைய செயல்பாட்டை கொண்டுதான் நம்ம எடை போடணும். நான் சொன்ன மாதிரி பிரிட்டன்ல இருக்கிற கட்சி பேரும் லேபர் பார்ட்டி தான், பிரேசில் இருக்கிற கட்சியும் வந்து லேபர் பார்ட்டி தான். பிடிங்கிறாங்க. பிடிங்கிறது அந்த போர்ச்சுகீசிய மொழியில லேபர் பார்ட்டி, பார்ட்டி டி தொரப்ரோரோ என்னமோ ஒன்று பேர் சொல்லுவாங்க போர்ச்சுகீஸில். அது லேபர் கட்சி என்ப அர்த்தம் தான் அதுக்கும். ஆனால் அந்த லேபர் கட்சி நாட்டில் இருக்கக்கூடிய கனிம வளங்கள் அனைத்தையும் வந்து தேச உடைமை ஆக்கிட்டு இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற லேபர் கட்சி ஏற்கனவே இருக்கிற நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் NHS போன்றவற்றையெல்லாம் ப்ரைவேட்டைஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்குது. ரயில்வே ப்ரைவேட்டைஸ் பண்ணி கையை சுட்டுக்கிட்டு இப்போ திரும்ப பப்ளிக் இதுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதனால பெயர்களை வைத்து நம்ம வந்து கட்சியை எடை போடக்கூடாது. அவர்களுடைய நடைமுறைகளை கொண்டுதான் அவர்கள் வந்து உண்மையிலேயே சோசியலிசத்தை கட்டியமைப்பதற்கு முயற்சி செய்கின்றார்களா இல்லையா, வெற்றி பெறுகிறார்களா இல்லையா என்பது கூட இரண்டாவது பட்சம். அதற்கான முயற்சிகளை செய்கின்றார்களா என்பதற்கு அவர்களுடைய செயல்பாட்டை வைத்து தான் நம்ம வந்து உண்மையிலேயே ஒரு சோசியலிசத்துக்கான கட்சியா இல்லையா என்பதை நாம தீர்மானிக்க முடியும். நம்ம வந்து என்ன வெளியில இருக்கிறவங்கள ஒரு தார்மீக ஆதரவு தான் தர முடியும்.
அங்க இருக்கிற மக்கள் தீர்மானிப்பாங்க அப்படிங்கிறது தான் கரெக்டா இருக்கு. தோழர் அதே பொன் மாதிரி எழுமலை. தோழர் நான் நாச்சியப்பன். ஓகே, ஒரு மணி நேரம் கை தூக்கிட்டே இருக்காருன்னு பார்த்து. தோழர் நீங்க வந்து முறைப்படுத்தணும். நீங்க பேசுறவங்கள நீங்களே கூப்பிட்டு பேச சொல்லுங்க, அவங்க உங்கள வர சொல்லி சொல்லாதீங்க. அப்பதான் ஒரு கட்டுப்பாடு. பொன் எழுமலை அவர் பேசுறட்டும், அதுக்கப்புறம் நாச்சியப்பன் பேச. இல்ல அவருக்கு நாச்சியப்பன் கூட பேசட்டும், நீங்க கூப்பிட்டு பேச சொல்லுங்க. நீங்க பேசிருங்க. சரிங்க, வாய்ப்புக்கு நன்றி. ஏன்னா எல்லா இடத்துலயும் ஒரு ஆர்டர் ஆஃப் டிசிப்ளின் இருக்கணும், அவங்கவுங்கள வரணுன்றதோட. அதுதான் என்னோட கோரிக்கை. சரி, இப்போ மிக சிறப்பான உரை, அதாவது ஒரு மனம் திறந்த ஒரு உரையா இருக்குது. அவரு மிஸ்டர் ராஜன் பேசியது ஒரு மனம் திறந்த இருக்கு. அதுல எனக்கு 2 கேள்விகள் இருக்கு. ஒண்ணு வந்து உட்கட்சி ஜனநாயகம் அப்படின்றத வந்து, உட்கட்சி ஜனநாயகம் இருக்கணும், உண்மையிலேயே தவறு கிடையாது. ஆனா அதுல ஒரு முடிவு எடுத்துட்டா பாடு வெளியில வந்து மறுபடியும் அங்க பேசினதையே பேசக்கூடாதுன்றது வந்து ஒரு கட்சி நடத்தத்தில் இருக்கிற ஒரு அடிப்படை விதி. அந்த உட்கட்சி ஜனநாயகத்தை வந்து இல்லாததுனாலதான் நிறைய விஷயங்கள் நோய் முற்றி போய் கட்சியில தீர்வு சொல்ல முடியாத ஒரு நிலைக்கு வந்தது அப்படின்னு குறிப்பிடுறாரு. நான் அது புரிந்து கொண்டது வந்து மேற்கு வங்கத்தினுடைய நந்தி கிராமத்துக்கு எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். நான் அந்த அளவுல அத சொல்றேன். அந்த உட்கட்சி ஜனநாயகத்தை எந்த அளவுக்கு அனுமதிப்பது அப்படின்றத பத்திய ஒரு விளக்கத்தை அவரு சொல்லணும். ஒண்ணு. 2வது, மார்க்சினுடைய கொள்கையிலிருந்து வேறுபட்டு அந்த சொற்களை எடுத்து விட்டு அறிவியல் சோசியலிசம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறதுல தவறு கிடையாது. ஆனா ஏதோ ஒரு பேரை மாற்றினால் மக்களுக்கிடையே வந்து ஒரு பிடிப்பு ஏற்படும், இல்ல இது பேசுறவங்களுக்கே அது வந்து மன நிறைவா இருக்குன்ற அடிப்படையில அதை அணுகுவதா, இல்ல உண்மையிலேயே இவங்க செயல்பாட்டுகள் அடிப்படையில வந்து மார்க்சிலிருந்து வேறுபட்டு அந்த பெயர் வைப்பதற்கான முகாந்தரம் காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைக்கிறாரா அப்படின்றத வந்து எனக்கு தேவை. இன்னொரு கருத்து அவர் சொன்னார், மொழிபெயர்ப்பு உற்பத்தி முறை தான் தீர்மானிக்குது. ஒரு முதலீடு என்பது, தொழில்கள் என்பது அரசனுடன் இருக்கின்ற காரணத்தினாலேயே அது வந்து கம்யூனிசமா, அது தொழிலாளர்களுடைய சொத்து, இல்லை ஒரு சோசியலிசம் அப்படின்றத ஏற்றுக்கிறது கூடாது அப்படின்னு சொன்ன கருத்து எனக்கு உடன்பாடு தான். ஆனால் அதை எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்துறது அப்படின்றதுல வந்து கொஞ்சம் கேள்வி இருக்குது. உதாரணமா ஒன்று சொன்னார், அவர் வந்து LGBTQன்றத வந்து நான் ஏற்றுக்கினதுனால ஒரு 18 நாடுகள்ல வந்து பின்னடைவு இருந்தது அப்படின்னு சொன்னது. அது என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப எது சரின்றத வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து அதை அடிப்படையில் நாம் வேலை செய்வது ஒரு, மக்கள் இதில் ஏற்கவில்லை என்பதால் அதை கடந்து போவது என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறதுன்றது சரியா? இந்த அணுகுமுறை எது சரி அப்படின்றது. நன்றி தோழர், இதோட தான் என்னோட கேள்வி. அவருக்கு சொல்லிடுறேன். ஜனநாயகம் அது ஒரு முறைப்பாடு என்பது எல்லா கட்சிகளிலும் இருக்குது. பழைய மாதிரியான ஜனநாயகம் என்பது இல்லை என்றாலும் கூட எல்லா கட்சிகள்லையும் ஒரு ஜனநாயகமும் மத்தியத்துவமும் இருக்க தான் செய்யுது. ஆனால் ஜனநாயகம் என்பதே இல்லாமல் இருந்த நிலைமை தான் வந்து மரபார்ந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளில் இருந்தது என்பது தான் அவர்களுடைய நிலைப்பாடு. நானும் 40 வருஷம் கட்சியில் இருந்த ஆள் அப்படிங்கிற வகையில் எனக்கும் அது வந்து ஏற்புடையதாக தான் இருக்கு. ஸோ அதை மாற்றிருக்காங்க. இதை வந்து மாற்றினதுனாலேயே ஒரு கட்சியினுடைய அடுத்த கமிட்டிக்கு யாரெல்லாம் போகிறது அப்படிங்கிறது தேர்தலை அறிவித்து யாரெல்லாம் வேட்பாளர்களோ அவங்க வந்து தங்களை வேட்பாளர்களை அறிவித்துக் கொள்வது என்பதில் எந்த விதத்தில் அது வந்து கட்சியினுடைய டிசிப்ளினை மீறதா இருக்கும். அது வந்து மீறதா இன்னும் அது இது இல்லை. ஸோ அதனால ஜனநாயக மத்திய உண்மையான ஜனநாயக மத்தியத்துவம் என்பதோடு தான் இந்த கட்சிகள் எதுவுமே செயல்பட முடியும். ஸோ அது இல்லாமல் வந்து ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரே மாதிரியான ஒரு ஒத்த கருத்தோடு ஒரு செயலில் ஈடுபடுவது என்பது இயலாது. ஜனநாயக மத்தியத்துவம் என்பது உண்மையிலேயே ஜனநாயக மத்தியத்துவமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோட்பாடாகவும் கொள்கையாகவும் நடைமுறையாகவும் அது இருக்குது. அது பேரை மாற்றினதுனாலேயே அப்படின்னா, பேரை மாற்றினது மட்டுமல்ல, பேரை மாற்றினாங்க, அதன் அடிப்படையில் அவங்க வந்து அவரவர்களுடைய நாட்டில் அதற்கு தாண்டிய மார்க்சுக்கும் ஏங்கல்ஸுக்கும் லெனினுக்கும் அவருடைய காலத்தில் இருந்ததை காட்டிலும் தங்களுடைய நாட்டை தங்களுடைய காலகட்டத்தை பற்றிய புரிதல் என்பது அவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் அவர்கள் நிலைப்பாடுகளை எடுக்கின்றார்கள் என்பதுதான் யதார்த்தமா இருக்கு.
அது வேற ஒரு சமயத்துல உதாரணமா ஜப்பான் அப்படின்னா ஜப்பானிய கம்யூனிஸ்ட் கட்சி என்ன மாதிரியான நிலைப்பாடுகளை எடுத்தது என்பதனை குறித்து விளக்குவதற்கு நேரம் இருக்கும் பொழுது அதனை நாம் வந்து பார்க்கலாம். நான் லத்தீன் அமெரிக்க நாடுகளில் சொன்னேன். நான் லத்தீன் அமெரிக்க நாடுகளில் அவங்க கட்சியை எப்படி நடத்துறாங்க, ஆட்சிக்கு எப்படி வர்றாங்க, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பெரும்பான்மையான மக்கள் எதனை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்களோ அதனை சட்டமாக்குகிறார்கள். அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை என்றால் அவர்களிடத்தில் சென்று அவர்களை வென்றெடுப்பதற்கு முயற்சி நடக்குது. ஸோ அதுதான் முக்கியம். வென்றெடுக்க முடியும் என்ற நம்பிக்கை வந்து இழப்பதற்கு ஒன்றும் காரணம் இல்லை. நான் பேசுவதற்கு மறந்து விட்டேன். ஸ்காண்டினேவிய நாடுகளில் ஸ்வீடன்ல, நார்வேல, ஃபின்லாந்துல, டென்மார்க்ல இந்த நாடுகள் எல்லாம் இடதுசாரி கட்சிகள் ஜெயிக்கிறாங்க. இந்த நாடுகள்லாம் 100% கல்வி, 100% வேலை வாய்ப்பு, 100% ஓய்வூதியம், 100% வேலை இல்லாத காலங்களில் நிவாரணம், 100% மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அரசாங்கமே தருது. இங்கெல்லாம் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியோ ஒரு இடதுசாரி கட்சியோ ஆட்சிக்கு வந்து தருவதற்கு என்ன இருக்குது? இந்தியாவில் மாதிரி வந்து ரேஷன்ல அரிசி போடுறோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை பொங்கலுக்கு புதுப்படவை தர போறோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒண்ணுமே இல்லை. அவங்களுக்கு எல்லாமே இருக்குது. ஆனால் இவர்கள் இதை எல்லாம் இருந்தாலும் கூட இதனை எல்லாம் தாண்டி கருத்தியல் ரீதியாக சோசியலிச கருத்தியல் கொண்ட கட்சிகளுக்கு வாக்களிக்கின்றார்கள். அவர்களை வென்றெடுக்க முடிந்திருக்கிறது. ஸோ அதுபோல சிலியில அவங்க வந்து முடிவு பண்ணியிருக்காங்க, இந்த இந்த கொள்கைகள் அனைத்தும் அடங்கிய ஒரு அரசியல் சட்ட திருத்தத்துக்கு பொது வாக்கெடுப்புக்கு சென்றாங்க, தோத்துட்டாங்க. ஒரு சின்ன வாக்கு வித்தியாசத்தெல்லாம் தோத்துட்டாங்க. பரவாயில்ல, மக்களை வென்றெடுக்கலாம், அவர்கள்ட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போயிருக்காங்க. அதுதான் கரெக்டா இருக்கும். மக்களை எல்லாரையும் அடிச்சு விரட்டி மாட்டை கொண்டு போய் மாட்டையும் கொண்டு போய் பட்டியல அடைக்கிற மாதிரி மக்களை கொண்டு போய் சோசியலிசத்தில் அடைக்கணுங்கிறது மார்க்சியமே இல்லை, மார்க்சியமும் இல்லை, அறிவியல் பூர்வமான கருத்தும் இல்லை. மக்களை வென்றெடுப்பது என்பதை அந்த கடினமான பணியை செய்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். அதுதான் மார்க்சியத்தினுடைய வழி, அதுதான் மார்க்சிய லெனினியத்தினுடைய வழி, அதுதான் வந்து அறிவியல் பூர்வமான வழியும், அதுதான் ஜனநாயக பூர்வமான வழியும் என்பதுதான் அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. அது சரி என்றுதான் நான் நினைக்கிறேன். நாச்சி, இப்ப நீங்க பேசுங்க. தோழர்களே, இப்ப நம்ம தோழர் PKR அவர்கள் பேசியது உலகம் முழுவதும் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய நிலைமைகளை எல்லாம் கடகடன்னு சொல்லிட்டாங்க. இப்ப உண்மையிலேயே சோசியலிசத்தை கட்டி கொண்டிருக்கிற ஒரு 3-4 நாடுகள் இருக்கு. வியட்நாம், கியூபா, செக்கோஸ்லோவேக்கியா இந்த மாதிரி நாடுகள் சோசியலிசத்தை கட்டி கொண்டிருக்கின்றன. சைனா வந்து என்ன சொல்கிறார் என்றால், நாங்கள் சோசியலிசத்தின் முதல் படியில் இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அப்போ உண்மையிலே சைனாவில் என்னதான் நடக்குதுன்னு நமக்கு சரியா தெரிய மாட்டேங்குது. இப்போ இனிமேல் நம்ம யாராவது ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்பிச்சு தான் பார்க்கணும் போல இருக்கு. அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் சேர்த்து சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி தோழர். அங்கெல்லாம் அனுப்பலாம் வேண்டாம், நீங்க இங்க இருந்தே வந்து தெரிஞ்சுக்க முடியும். நான் ஏற்கனவே ஒரு கூட்டத்திலையும் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் வந்து இங்க இருந்து சீன கம்யூனிஸ்ட் கட்சி சீன அமைச்சகம் வந்து ஒன்று இருக்குது. நம்ம இதில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு ஒரு புள்ளி விவரங்களுக்கு துறைன்னு ஒரு துறை இருக்குது, அதுக்கான ஒரு அமைச்சகம் இருப்பது போல அவர்களுக்கு ஒரு துறை இருக்குது. இந்த மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு கட்சி ஆக்டிவிஸ்ட்டு, என் கட்சியினுடைய உட்கட்சி விவாதத்துக்காக சில விவரங்கள் வேணும், உங்கள் நாடுகளில் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தனியார் உடைமை ஆகிட்டீங்களாமே, அது உண்மையில் உங்கள் நாட்டினுடைய தொழிற்சாலைகளுடைய உடைமை சதவீதம் என்னவா இருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன், நீங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து நான் ஒரு லெட்டர் எழுதினேன். என்ன அது அமைச்சகத்துக்கு நான் லெட்டர் எழுதுறேன், நான் என்ன ஒரு கட்சியில் ஒரு சாதாரண கட்சி உறுப்பினர் தானே ஒழிய எந்தவித பொறுப்புலலாம் இல்லை. அவங்களுக்கு அனுப்புனேன், அவங்க பதில் எழுதுனாங்க, இது மாதிரி எங்களுடைய அந்த வெப்சைட்டில் எல்லா டீட்டெயிலும் இருக்குது, அதிலே நீங்கள் பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லி அவர் எழுதினார். அது வெப்சைட் வந்து ஒரு பெரிய வைக்க போகிற அதில் ஊசியை தேடுற மாதிரி இருந்தது எனக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை எடுக்கிறதுக்கு. அது திரும்ப நான் எழுதுறேன், இல்லை எங்களால் எடுக்க முடியல, நீங்கள் கரெக்டாக வந்து எந்த பேஜில் இருக்குங்கிறது கொஞ்சம் சொல்லுங்கள். சரின்னு கரெக்டாகவே வந்து அந்த லிங்கை வந்து எனக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அந்த லிங்கில் போய் பார்த்தா இந்த நாட்டில் அவங்க கேந்திர தொழிற்சாலைகள்னு நம்ம சொல்லுவோம்ல, அதாவது கனிம வளம், பெட்ரோலியம், ரயில்வே, விமான உற்பத்தி, விமான சேவை, மின்சாரம், இது போன்ற அந்த கேந்திர தொழிற்சாலைகள் எல்லாத்துலேயும் வந்து 90% மேலே, 95%க்கும் மேலே அது வந்து அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் அரசாங்க நிறுவனங்களாக தான் இருக்குது. அது மாதிரி அடுத்தடுத்த கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குறைச்சலாக இருக்குது அரசாங்க நிறுவனம்.
அதுல வந்து இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கிட்ட வேண்டி இருந்தது அப்படின்னா, அவங்க வந்து அரசு நிறுவனங்கள்னு சொல்றது வந்து மத்திய அரசுக்கு கீழே இருக்கிற நிறுவனங்களை மட்டும்தான் அந்த ஸ்டேட் என்டர்பிரைசஸ்ங்கிற பேர்ல அழைக்கிறாங்க. ஆனா அங்க மாநிலங்களுக்கு எல்லாமும் மாநில அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள் இருக்குது. அதெல்லாத்தையும் அவங்க பிரைவேட் நிறுவனங்கள்ங்கிறாங்க. மாநில நிறுவனங்களுக்கு அப்புறம் அவங்க ஊர்ல கார்பரேஷன் அதெல்லாமும் அவர்களுக்குன்னு நிறுவனங்கள் வச்சிருக்காங்க. யூனிவர்சிட்டிஸ் வந்து யூனிவர்சிட்டியில இருக்கிற ஒரு இன்ஜினியரிங் ப்ரொஃபஸர் 4 பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு கன்சல்டன்சி ஆரம்பிச்சு அது ஒரு தனி நிறுவனமா இருக்குது. இதெல்லாம் வந்து எந்த விதத்துலையும் நம்ம வழக்கமா நம்மளுடைய புரிதலில் இருக்கிற இந்த பிரைவேட் இண்டஸ்ட்ரி என்ற அந்த பதத்துக்குள்ள வராது. ஆனா அவங்க இது எல்லாத்தையும் வந்து பிரைவேட் இண்டஸ்ட்ரிங்கிற பதத்துக்குள்ள தான் வச்சிருக்காங்க. மத்திய அரசினுடைய நிறுவனங்களை மட்டும்தான் ஸ்டேட் ஓன்டு என்டர்பிரைஸ் SOE என்று அழைக்கின்றார்கள். இது எல்லாத்தையும் வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சிறு பகுதி தான் வந்து அதுவும் குறிப்பாக சில்லறை வணிகம் மற்றும் சில விதத்தில் அதிகப்படியாக வந்து தனியார் நிறுவனங்கள் தான் இருக்காங்க. குறைச்சலானதான் ரெஸ்டாரண்ட்டு, டூரிஸ்ட் கைடு, இது போன்ற பணிகளை செய்வதற்கெல்லாம் பெரும்பாலும் வந்து தனியார் நிறுவனங்களாக தான் இருக்குது. தாண்டி சில உற்பத்தி நிறுவனங்களையும் தனியார் நிறுவனங்கள் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. அதெல்லாம் வந்து ரொம்ப சிறிய குறைவான அளவில் தான் இருக்குது. அதுலேயும் வந்து அந்த அவங்களுடைய வங்கிகள், காப்பீட்டு நிறுவனங்கள் இவையெல்லாம் முழுக்க முழுக்க அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால இந்த தனியார் நிறுவனங்களுடைய செயல்பாடு என்பதும் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அவர்கள் வரலாற்று ரீதியாக 1949 அந்த கட்சி வந்து ஆட்சிக்கு வந்துருச்சு. என்ன பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய நாடு, வெனிசுலா மாதிரி ஒரு நாடு இல்லை. அந்த நாட்டை சுற்றி அமெரிக்கா வந்து தன்னுடைய இராணுவத்தை அனுப்பிச்சு அவங்கள வந்து கர்டைல் பண்ணுறதுக்கு, அவங்களை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க வந்து முடிவு பண்ணுறாங்க. நீங்கள் சொல்லியது போல் அவர்கள் நாங்கள் வந்து சோசியலிசத்தினுடைய ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்கோம், இன்னொரு 50-60 வருஷம் ஆகும் என்றெல்லாம் சொல்கின்றார்கள். அதற்கான முயற்சிகளை செய்கின்றார்கள். எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயகம் என்பது எங்களுடைய மக்களுடைய கலாச்சார கல்வி வளர்ச்சிக்கு போதுமானதாக பொருத்தமானதாக இல்லை, இதை மாற்ற வேண்டும் என்று சொல்கின்றார்கள். என்ன விதமான மாற்றங்களை கொண்டு வருவது என்பதை குறித்து அவர்களுக்கும் தெளிவான ஒரு முடிவுக்கு இன்னும் வரவில்லை. அது குறித்து அவர்கள் பல்வேறு வகையான மனிதர்கள், பல்வேறு வகையான தலைவர்களை, பல்வேறு கருத்துவட்டங்கள் உள்ளவர்களை அழைத்து அவர்களோடு ஆலோசனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய பாதையை அவர்கள் தீர்மானிப்பார்கள். நிச்சயமாக அவர்கள் சோசியலிசத்தை நோக்கிய பயணத்தில் தான் இருக்கின்றார்கள் என்பதில் எந்த விதத்திலும் சந்தேகம் இல்லை. ஆனால் எந்த பாதையை தீர்மானிப்பது, எந்த வேகத்தில் அதில் செல்வது என்பதனையெல்லாம் அவர்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். அவர்களுக்கு நம்மை காட்டிலும் அதனை தீர்மானிப்பதற்கான வாய்ப்புகளும் வசதிகளும், அதை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் வசதிகளும் அதிகம் இருக்கின்றது என்பதனால் அவர்கள் அதனை செய்வார்கள் என்று நம்புவது என்பதுதான் நமக்கு சரியானதாக இருக்கும், நாம் எடுக்கக்கூடிய சரியான நிலைப்பாடாக இருக்கும் என்றுதான் நான் நம்புகின்றேன். இப்ப வியட்நாம்ல வந்து விபச்சாரம் எல்லாம் அதிகமா இருக்கு. வியட்நாம்ல ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி நடந்தது, சோசியலிசம் நடந்ததுதான் நம்ம கேள்விப்படுறோம். அதாவது சோசியலிசத்தினுடைய முதற்படி எப்படிங்கும் போது முதலாளித்துவ மிச்ச மீதங்கள் எல்லாமே அங்கேயும் இருக்கதான் செய்யுது. அது எல்லாம் வந்து ஸ்டாலின் அறிவித்த மாதிரி சோசியலிசம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, நாங்க வந்து சோசியலிசத்தை எல்லாம் முடிச்சுட்டு கம்யூனிசத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம்னு அவங்க யாரும் சொல்லலை. அதனால பழைய சமூகத்தினுடைய குறைபாடுகள், மிச்சங்கள், அந்த அழுக்குகள், அந்த ஆபாசங்கள் எல்லாம் வந்து சைனாவிலையும் இருக்குது, வியட்நாம்லையும் மிச்சம் இருக்குது. என்னை கேட்டால் விபச்சாரம் என்பதெல்லாம் ஆணும் பெண்ணும் இருக்கும் வரையில் ஏதோ ஒரு பகுதியில் ஏதோ ஒரு விதத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அது 100% எல்லாம் வந்து தடுத்துட முடியும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் வந்து பெரிய அளவில் பாம்பேல இருக்கிற மாதிரி, கல்கத்தாவில் இருக்கிற மாதிரி, இந்தியாவில் இருக்கிற மாதிரி, இன்னும் நேபாளில் இருக்கிற மாதிரி அது மாதிரிலாம் இருப்பதாக யாரும் வந்து சொல்லலை. முழுசாக இல்லாமையும் போகலை அப்படிங்கிறது தான், அது யதார்த்தம் தான். அதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் காலங்கள் ஆகும். யாரும் விரும்பி அவர்களுடைய குழந்தைகளை விபச்சாரத்தில் கொண்டு போய் விடுவதற்கு மனசு வராது. ஆனால் வேறு வழி இல்லாமல் அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதனை எல்லாம் போக்குவதற்கான பணி என்பது சோசியலிசத்தினுடைய பணியினுடைய ஒரு பகுதி தான் அது. ஸோ அதனால இன்னைக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறது முழுக்க அது சோசியலிச கண்ட்ரி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண காரணத்தினாலேயே வந்து எல்லா இதுவும் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற நிலைமைக்கு, அந்த புரிதலுக்கு நம்ம வர வேண்டியதில்லை. சோசியலிசத்தை நோக்கிய பயணத்துல தான் அவங்களும் இருக்காங்க. சீன கட்சி எப்படி சொல்லுதோ அதே மாதிரி தான் வியட்நாம் கட்சியும் சொல்லுது. அதை வைத்து அவர்கள் செல்லும் பாதை சோசியலிசத்தை நோக்கி செல்கிறதா இல்லையா என்பதனை நாம் தீர்மானிக்க முடியாது என்றுதான் நான் கருதுகிறேன். நன்றி.
தோழர் எனக்கு ஒரு கேள்வி. இளங்கோவன் பேசுறேன் தோழர். சொல்லுங்க சொல்லுங்க. தோழர், சோசலிசத்தை நோக்கி பயணம்னு சொல்றீங்களா? சோசலிசத்துல என்ன மாதிரியான உற்பத்தி முறையை வந்து நிலவுது, அந்த நோக்கி வந்து உற்பத்தி உறவுகள் என்ன மாதிரியான உற்பத்தி உறவுகள் வந்து நிலவுது, அதை நோக்கி வந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உற்பத்தி உறவுகளா வந்து கேள்வி கேட்கறது. அவ்வளவுதான் தோழர். அதான் அது வந்து அதெல்லாம் வந்து 21ஆம் நூற்றாண்டின் கருத்து தான். அதுக்கு முன்பு வந்து மார்க்ஸே சொல்லியது தான், அது ஒன்றும் புதுசு இல்லை. ஆனால் 20ஆம் நூற்றாண்டின் சோசியலிசத்திற்கான முயற்சிகள் எதுவும் இதனை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு நடந்ததாக தெரியவில்லை. ஒரே நாளில் அது வந்துடும், 1917 நவம்பர் 8ஆம் தேதி இதெல்லாம் வந்து சோவியத் யூனியன் பண்ணியிருக்கணும் அப்படின்லாம் யாரும் சொல்லலை. அது மாதிரிலாம் பண்ண முடியும் இதெல்லாம் யாருக்கும் அந்த மாதிரியான கருத்தெல்லாம் கிடையாது. ஆனால் 1991 அவர்கள் விழுகின்ற வரையில் இது போன்ற ஒரு திட்டம் அவர்களிடத்தில் இருந்ததாக எந்தவித அறிகுறியும் இல்லை. அதாவது உற்பத்தி என்பது உற்பத்தியில் ஈடுபடுபவர்களுடைய கூட்டுறவு, கோஆபரேட்டிவ் ப்ரொடியூசர்ஸ், அவங்க வந்து முடிவெடுப்பவர்களாக, அவர்கள் வந்து உற்பத்தியை நடத்துபவர்களாக, நாம் வந்து இந்த பெரும் சமூகத்தினுடைய ஒரு பங்கு, பெரும் சமூகம் நமக்காக உழைத்து கொண்டிருக்கிறது, நாம் உழைப்பது இந்த பெரும் சமூகத்திற்கான ஒரு சிறு பகுதியை தான் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த உணர்வோடு அந்த பணியை செய்பவர்களாக, தங்களுடைய பணியை தாங்களே திட்டமிட்டு செய்பவர்களாக அது மாறணும். அது மாறுவதற்கு என்பது ஒரு பெரிய சேஞ்ச். ஒரு அரசாங்கமுடைய நிறுவனமா மாறுவது என்பதை காட்டிலும் இது வந்து நீண்ட காலம் பிடிக்கக்கூடிய மிகுந்த சிரமமான பயணத்தில் முடிவில் வந்து வந்தடைய வேண்டிய ஒன்றுதான். அந்த பயணத்தை சில நாடுகள்ல ஆரம்பிச்சிருக்காங்க, பல நாடுகள்ல இன்னும் அந்த நிலைமைக்கெல்லாம் வரவே இல்லை. அதுக்கு முந்தைய நிலைமையே இன்னும் அவர்கள் வந்து வந்தடையல. பிரேசில்ல வெற்றிகரமா வந்து 5வது தடவையா அவர் ஜெயிச்சிருக்காரு. ஆனா 5வது தடவை அவர் ஜெயிச்சிருந்தாலும் அவருடைய வைஸ் பிரசிடென்டா அவரோட சேர்ந்து நின்று எலெக்ஷன்ல நின்றவர் ஒரு வலதுசாரி புர்ஷா கட்சியினுடைய ஒரு ஜனநாயக நோக்கங்கள் கொண்ட, ஜனநாயக முறைப்பாடுகள் கொண்ட ஒரு முதலாளித்துவ கட்சியினுடைய தலைவர் தான் வந்து வைஸ் பிரசிடென்டாவே வந்திருக்கிறாரு. ஸோ அதனால அவங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது அவங்க தான் தீர்மானிக்கணும். எந்த வேகத்துல எந்த அளவுக்கு போக முடியும் அப்படிங்கிறத அவங்க தான் தீர்மானிக்கணும். அவர்கள் செல்லும் திசை என்பது சோசியலிசத்தை நோக்கி இருக்கிறது என்பதை தவிர அவர்கள் சோசியலிசத்தை அடைந்து விட்டார்கள் என்றோ அவையெல்லாம் சோசியலிச நாடுகள் என்றோ நாம் சொல்லிவிட முடியாது என்பதுதான் நிலைமை. அவங்களும் அது மாதிரி கிளைம் பண்ணல. அவங்களும் அது மாதிரி நாங்கள் சோசியலிசத்தை அடைந்து விட்டோம், எங்களுடைய நாடு சோசியலிச நாடு என்றெல்லாம் அவர்கள் யாரும் கோரலை. அதுக்கான உரிமையெல்லாம் கோரலை. எங்க நாடெல்லாம் வந்து சோசியலிச நாடாகி கம்யூனிசத்தை நோக்கி நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் என்பது போன்ற அறிவிப்புகளை எல்லாம் அவர்களும் செய்யவில்லை என்பதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். நன்றி தோழர். தோழர், இந்த மற்ற தோழர் எல்லாருக்கும் சொல்றேன், தோழர் இந்த விஷயத்த வந்து கட்டண்டா சொல்லிருக்காங்க. அதாவது ரஷ்யா, சீனா, அதுக்கான அதோட புரட்சி வந்து சோசியலிச புரட்சி, சோசியலிச நாடுகள் அப்படின்ற வரையறை வந்து சரியா இல்ல, அதுல மாற்றம் கோரி இருக்கு. அதனால வந்து இப்ப வந்து அறிவியல் சோசியலிசம் அது பேர் என்ன வேணா இருந்துட்டு போகுது, ஆனா அது பழைய வடிவில் இல்ல, அதுக்கு சரியில்லைன்றத வந்து இந்த கூட்டத்துல சொல்லியிருக்கிறாங்க. தோழர்கள் வந்து அதை கவனிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அது சம்பந்தமா கூட அதிகப்படியான கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம். அது நீங்க 100 எக்ஸ்ட்ரீம் போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? சரி சரி. நாடு அவங்க சோசியலிச நாடு என்று அறிவிப்பதனுடைய அர்த்தம், உண்மையில அர்த்தம் என்ன அப்படின்னா, சோசியலிசத்தை நோக்கிய பயணத்தில் இருக்கக்கூடிய நாடு என்ற அர்த்தத்துலதான். அது வந்து சோவியத் யூனியன்ல இல்ல நாங்கள் சோசியலிசத்துக்கு வந்து சேர்ந்து விட்டோம் என்று சொல்லியதுதான் தவறு. மற்றபடிக்கு அது சோசியலிச கட்சியா என்று கேட்டால் சோசியலிச கட்சி தான். சோசியலிசத்துக்காக நிற்கும் கட்சி சோசியலிச கட்சி. சோசியலிசத்துக்காக சோசியலிசத்தை கட்டியமைக்கின்ற முயற்சியில் ஈடுபடக்கூடிய நாடு என்ற வகையில் எந்த அர்த்தத்துல அது சோசியலிச நாடானா சோசியலிச நாடு தான். சோசியலிச உற்பத்தி முறைப்பாடு அங்க வந்துருச்சா அப்படின்னா இல்ல. சோசியலிச உற்பத்தி முறைப்பாடு நோக்கிய பயணம் நடந்து கொண்டு இருக்கிறது என்ற விதத்துலதான் அதை வந்து சொல்லணும். அவர்களுடைய சாதனைகள், அவர்கள் நடத்திய பயணம், அவர்கள் பயணத்துல அவர்கள் வந்து வந்தடைந்த இடம், இதனையெல்லாம் அங்கீகரிக்காம இருக்கக்கூடாது. அதையும் வந்து நம்ம அங்கீகரிக்கணும். அது போதாது, அதை தாண்டி அவர்கள் செல்ல வேண்டிய பயண பாதை என்பது பாக்கி இருந்தது. அவர்கள் அதை உணரவில்லை. ஆனால் இந்த 21ஆம் நூற்றாண்டில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகள், அறிவியல் சோசியலிச கட்சிகள் அல்லது மார்க்சியல் லெனினிய கட்சிகள் அதனை உணர்ந்திருக்கின்றார்கள் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு முதல்ல இந்த புரிதல்
வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். சரி சார், நன்றி சார். இப்ப அவர் பேசுனது ஒட்டி சொல்றது, அதாவது இப்போ மற்ற பல நாடுகள்ல அறிவியல் சோசியலிசம் என்ற அந்த கிரேட்ஸ் ஆஃப் கம்யூனிசம் அப்படின்னு சொல்லலாம். அந்த பழைய மரபார்ந்த கம்யூனிஸ்ட் கொள்கையிலிருந்து சற்று நெகிழ்வுத்தன்மையாக மாறி கள நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் நடந்து கொண்டு வெற்றி பெற்று அதற்கான சாதனைகளை செய்வது என்பது நான் புரிந்து கொள்றேன். அதுல என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்படி நடைபோடும் பொழுது நாம் அந்த பாதையினுடைய இறுதியில் அல்லது அதற்கு போகின்ற வழியிலே கூட இந்த வலதுசாரி தன்மை பக்கம் சாய்ந்து விடுவோமோ என்ற ஒரு ஐயப்பாடு இருக்கிறது. அதனால நீங்க பழைய அந்த மரபார்ந்த கம்யூனிஸ்ட அணுகுமுறையிலிருந்து இப்போ நாம் மாறி இருப்பது என்பது முன்னேறிய ஒரு கட்டமா, இது அது அந்த அளவில் முன்னேறிய விதத்திலே செல்லுமா என்பதற்கான அறிகுறிகள் இருக்கிறதான்றத கொஞ்சம் விளக்கம். பாதையிலிருந்து வழுவுவதற்கு போதுமான காரணங்கள் இருக்கின்றன. யதார்த்த உலகத்துல பாதையிலிருந்து வழுவுறதுக்கு ஏராளமான காரணங்கள், ஆபத்துகள் இருக்கத்தான் செய்கின்றன. பயணமே நடைபெறாமல் இருந்தால் நீங்கள் பாதையே விலகாமல் இருந்த இடத்துலயே இருக்கலாம். அதனால் அது வல்லவே நோக்கம் என்பது அது வல்லவே. ஒரு போஸ்டர் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஷிப் இஸ் வெரி சேஃப் இன் த ஹார்பர் பட் தட்ஸ் நாட் த பர்பஸ் ஃபார் விச் இட் இஸ் பில்ட். ஒரு கப்பலை கட்டுவது என்பது, ஒரு கப்பல் துறைமுகத்தில் நிற்கும் போது அது ஆபத்து இல்லாமல் தான் நிற்கும். ஆனால் அதுவல்ல அதனை கட்டி அமைத்ததனுடைய நோக்கம் என்பது அது கடலில் பயணம் செய்யணும். கடலில் பயணம் செய்யும்போது அந்த ஆபத்து வலதுசாரி திருத்தல்வாதம், இடதுசாரி திருத்தல்வாதம் ரெண்டுமே தான் இருக்குது. உங்களுக்கு ஏதோ வலதுசாரி திருத்தல்வாதம் ஒன்று தான் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அது இல்லை, இடதுசாரி திருத்தல்வாதமும் ப்ராப்ளம் தான். கம்பூச்சியாவில் நடந்தது போல இப்போ போல்பாட்டினுடைய நிலைமைக்கு செல்வதோ அல்லது ஸ்டாலின் காலத்தில் நடந்தது போன்ற ஒரு நிலைமைக்கு செல்வதோ என்பதும் கூட ஈக்குவலி இப்போ வலதுசாரி திருத்தல்வாதம் எந்த அளவுக்கு மோசமானதோ அதே அளவுக்கு மோசமானது தான். ஸோ அந்த முறைப்பாடுகள், அது போன்ற திரிவுகள் ஏற்படாமல் இருப்பதற்கு இருக்கக்கூடிய ஒரே கேரண்டி, ஒரே உறுதிப்பாடு என்பது கட்சியின் ஜனநாயகம் என்பது தான். கட்சியில் ஜனநாயகம் இருந்தால் இந்த போக்குகளுக்கு எதிராக ஒரு மனம் திறந்த விவாதம் நடைபெறுவதற்கு வாய்ப்பும் வசதியும் இருந்தால் பெரும்பான்மையான மக்கள் இது போன்ற பெரும்பான்மையான மக்களினுடைய நலனுக்கு தீங்கு விளைவிக்கின்ற வழுவல்களை அவர்கள் தடுத்து நிறுத்துவார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். நீங்களும் நானும் சோசியலிசத்திற்காக எந்த அளவுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோமோ அந்த அளவுக்கு தான் எல்லோரும் இருப்பார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். நமக்கு நாம் ஏதோ அவதார புருஷர்கள், எனவே தோழர் ஏழுமலை அவர்களும் ராஜன் அவர்களும் சரியாக இருப்பார்கள், மற்றவர்கள் எல்லாம் சரியாக இருக்க மாட்டார்கள் என்பது போன்ற மன ஓட்டத்தோடு இதனை அணுகக்கூடாது. பெரும்பான்மையான மக்கள் இதனில் ஈடுபடும் பொழுது அவர்கள் இதனை சரியான முறையில் கொண்டு செலுத்துவதற்கான வழியை அவர்கள் கொண்டு வருவார்கள், அந்த ஒழுங்கை அவர்கள் கொண்டு வருவார்கள், இந்த கட்டுப்பாட்டை அவர்கள் கொண்டு வருவார்கள் என்று நாம் நம்ப வேண்டும். எனக்கு தெரியும் எது கரெக்டான வழிங்கிறது, எல்லாருக்கும் தெரியாது என்பது போன்ற அந்த மனப்பாங்கோடு நாம் அதனை அணுகக்கூடாது. இது போன்று அணுகல் முறைகள் தான் 20ஆம் நூற்றாண்டில் இருந்தன என்பதுதான் வரலாறு. அது போன்ற இருக்க வேண்டியதில்லை என்ற முடிவுக்கு இவர்கள் வந்திருக்கின்றார்கள். அதுவும் சரியான முடிவு என்றுதான் நான் கருதுகிறேன். நான் சரியா கருத்து சொல்லவே யாருக்காவது கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க. தோழர் வணக்கம். தோழர் நீங்க சீனா கொஞ்சம் பாருங்க. தோழர்களுக்கு வணக்கம். ஒரு சின்ன இடையூறு, நேரம் 7 நிமிஷம் நம்ம அதிகமாயிடுச்சு. ஒரு கேள்வி மட்டும் தோழர் அவர் கேட்டு முடிச்சுக்கலாம். தோழர் நான் கேட்கிறேன், கியூபாவுடைய இன்றைய நிலையை பற்றி கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும் தோழர். என்ன தோழர்? கியூபாவுடைய இன்றைய நிலை. அது சீனாவுக்கும் வியட்நாமுக்கும் என்னவோ அதுதான் கியூபாவுக்கும். எல்லா ஏற்கனவே வரலாற்று காரணங்களால கம்யூனிஸ்ட் கட்சியோ அல்லது சோசியலிசத்துக்கான கட்சியோ ஆட்சிக்கு வந்த இடங்கள்ல
இங்கிருந்து பயணத்தை எவ்வாறு தொடர்வது என்பது குறித்து அவர்கள் எல்லோருமே கடுமையான ஆய்வுகளிலும் ஆலோசனைகளிலும் ஈடுபட்டிருக்காங்க. நான் முன்னரே சொல்லியது போல மக்கள் நீங்களும் நானும் எந்த அளவுக்கு சோசியலிசத்திற்காக உண்மையாக இருப்போமோ அதே அளவுக்கு மற்றவர்களும் இருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு பெரும்பான்மையான மக்கள் இந்த நடவடிக்கைகளில் ஈடுபடும் பொழுது தவறுகள் களையப்பட்டு சரியான முடிவுகள் எடுக்கப்பட்டு சோசியலிசத்தை நோக்கிய பயணம் தொடரும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையில் தான் அவர்கள் எல்லோரும் நடைபோட்டு கொண்டிருக்கின்றார்கள். கியூபாவுக்கு சில பிரத்யேகமான பிரச்சனைகள் இருக்கு. அமெரிக்காவுக்கு 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு அப்படிங்கிறதுனால ஏராளமான சாங்ஷன்ஸ் மூலம் அவர்களை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்போது லத்தீன் அமெரிக்க நாடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் காரணமாக லத்தீன் அமெரிக்க நாடுகள் கியூபாவுக்கு எதிரான இந்த நடவடிக்கைகளை தோல்வியுறச் செய்யக்கூடிய பணியில் அவர்கள் எல்லாம் ஈடுபட்டிருக்காங்க. வெனிசுலா அவர்களுக்கு எண்ணெய் போன்றவற்றை தந்து கொண்டிருக்கிறது. ஏனைய நாடுகளும் பல்வேறு வகையில் அவர்களோடு ஒத்துழைத்து கொண்டிருக்கின்றார்கள். கியூபா நாட்டினுடைய மருத்துவர்கள் எல்லா லத்தீன் அமெரிக்க நாடுகளிலும் இருக்கின்றார்கள். லத்தீன் அமெரிக்காவினுடைய 70% அந்நிய முதலீட்டை தனக்குள் கொண்டு இருக்கக்கூடிய லத்தீன் அமெரிக்கா, இந்த லத்தீன் அமெரிக்க நாடுகள் அமெரிக்காவினுடைய நுகத்தடியிலிருந்து இன்று விடுபட்டு இருக்கின்றன. அதுவே அவர்கள் செய்த மிகப்பெரிய சாதனை என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த வெற்றிகரமாக அமெரிக்காவின் நுகத்தடியிலிருந்து வெளிப்பட்ட இந்த லத்தீன் அமெரிக்க நாடுகள் கியூபாவுக்கு உதவுகின்றன. கியூபா அந்த நாடுகளுக்கு உதவுகிறது. இதுவரையில் இருந்ததை காட்டிலும் இனி இருக்கக்கூடிய அவர்களுடைய பயணம் என்பது வெற்றிகரமாக இருக்கும் என்பதற்கு தான் அறிகுறிகள் இருக்கின்றன என்று நான் கருதுகிறேன். கேட்ட தோழர்களுக்கு நன்றி. அடுத்து MELS-ல இருந்து தோழர்கள் ராமலிங்கம் அல்லது மற்ற தோழர் யாரும் பேசணுமாக ராமலிங்கம். அருமை தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். PK ராஜனுடைய உரை மிக சிறப்பாக இருந்தது. ஏன்னா இன்னைக்கு சோசியலிச நாடுகள்லாம் எப்படி எந்த அளவுக்கு எங்கெங்க இருக்கு, எப்படி இருக்கு, அதனுடைய நிலைமைகள் என்னங்கிற ஒரு முழு விவரத்தையும் எல்லாருக்கும் விவரமா சொன்னாரு. அதுலயும் ஒரு சில நாடுகள் அந்த உட்கட்சியினுடைய ஜனநாயகத்தை பற்றியும் மற்ற விஷயங்களையும் பற்றியும் நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டார். உண்மையிலே ஒரு உபயோகமான ஒரு கருத்துரை. நிச்சயமா அவருக்கு MELS சார்பிலும் மக்கள் மார்க்சிய சிந்தனை மையத்தின் சார்பிலும் நன்றிதனை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து வேறு தோழர்கள் பேசுறதுக்கு என்ன வரலாம்? இந்த பேசுனதுல எனக்கு பதிலும் கிடைக்கல. அதுதான் அவரு சொன்னது அதுல எனக்கு உடன்பாடு தான். இட் இஸ் சேஃப் ஃபார் தி ஷிப் டு கெட் ஹார்பர் பட் இட் நாட் மீன்ட் ஃபார் இட். அது உண்மைதான், அதை நான் ஏற்றுக்கிறேன் சார். ஆனால் அது அல்ல. நான் என்ன கேட்டேன்னு சொன்னேன். நன்றி சொல்லுங்க. டைம் ஆச்சு தோழர் ஏழுமலை. நம்ம இன்னொரு நாள் பேசுவோம். தோழர் ஏழுமலை தோழர் ரொம்ப பேசுவோம், இன்னொரு நாளுக்கு பேசுவோம். இது இன்னைக்கு முடிய போறதுல அடுத்த மீட்டிங்லயும் பேசுறோம் தோழர். நம்ம பெரும்பகுதி நம்ம டயத்துக்கு முடிச்சிருவோம். இன்னைக்கு ஆல்ரெடி 11 நிமிஷம் அதிகமாயிடுச்சு. நாங்க உங்களை கூட ஒரு தலைப்புல பேச சொல்றோம். நீங்க எந்த தலைப்புல பேசணும்னு சொன்னீங்கன்னா கூட ஒரு தலைப்புல பேச சொல்றோம். உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லுங்க. அதுல பதித்திருக்க சொல்ல நாங்க உங்களுக்கு எல்லா நோட்டிபிகேஷன் அனுப்புறோம். தோழர்களே, இன்றைய கூட்டம் மிகவும் சிறப்பாக இருந்தது. தோழர் ராஜன் அவர்கள் வழக்கமாக பேசுவதிலிருந்து சற்று மாறுபட்டு ஈவன் அவருடைய கொள்கையிலேயே கொஞ்சம் ஒரு மாறுதலை நான் பார்க்கிறேன். அது மிகவும் ஒரு முன்னேற்றமான வரவேற்கத்தக்க மாறுதலாக தான் தோணுது. அது மிகவும் சிறப்பான ஒரு பேச்சு, இன்றைக்கு தேவையான பேச்சு. பட் என்னன்னா இதுல முக்கியமா கம்யூனிஸ்ட் கட்சிகள் உறுப்பினர்களோ அல்லது அந்த முடிவெடுக்கக்கூடியவர்களோ இருந்தால் இன்னும் கூட சிறப்பாக இருந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் அவங்க எந்த அளவுக்கு அதை சீரியஸா எடுத்துவாங்கன்னு எனக்கு தெரியல. ஏனென்றால் நம்ம சோசியலிஸ்டுகள் என்பவர்கள் ஒரு படி முன்னாடி, ஒரு படியில பல படிகள் முன்னாடி நடக்கூடியதை சிந்திக்கக்கூடியவர்களாகவும் அது என்ன வரும் அப்படிங்கிறத உணரக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஜனநாயகம் என்பதை மற்ற கட்சிகள் பூரா அனுமதிச்சுட்டு ஒரு பொது நிலைமையிலையும் இருக்கிறப்ப அதை கூட அனுமதிக்காமல் இன்னும் பிற்காலத்திலேயே பிற்போக்குத்தனமாக இருக்கிறோம்னு சொன்னா இதை எப்படி ஒரு முற்போக்கான கட்சி அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிற கேள்வி சந்தேகம் எழுகிறது. அதையெல்லாம் நம்ம விரிவாக விவாதிப்போம். ஸோ இந்த மாதிரியான கருத்துக்கள் விவாதங்கள் வந்தது
ரொம்ப ஒரு அடுத்த கட்டத்துக்கான முன்னேற்றம் அப்படிதான் நான் நினைக்கிறேன். நமது மறைந்த தோழர் மார்க்சிய மேதை சிவலிங்கம் கூட அடிக்கடி சொல்லுவாரு, நம்ம இந்த 21ஆம் நூற்றாண்டு சோசியலிஸ்டுகளுக்கு 2 கடமைகள் இருக்கிறது, அல்லது 2 பக்கத்துல இருந்தும் நம்ம போர் தொடுக்க வேண்டியிருக்கிறது. ஒண்ணு என்னவென்றால் இப்ப இருக்கக்கூடிய வலதுசாரிகளுடையும் பிற்போக்கு சக்திகளுடைய நடக்கக்கூடிய கருத்து போராட்டமும் மற்ற கலப்பு போராட்டமும். அடுத்த கட்டம் என்னன்னா நம்ம அடுத்தது என்னன்னா நம்ம 20ஆம் நூற்றாண்டுல இருந்த சோசியலிஸ்டுகளுடைய தப்ப அபிப்பிராயங்கள், அவர்கள் வைத்திருந்த தப்ப அபிப்பிராயங்களை பூராவுமே களையிறதுங்கிறது அது கட்சிக்குள்ளேயே செய்ய வேண்டியிருக்கு. அப்புறம் அதைத்தான் வலதுசாரிகளும் எடுத்துக்கொண்டு பேசுறாங்க. இன்னைக்கு நம்ம சோசியலிசம் எடுத்துக்கிட்டாவே உடனே அவங்க என்ன சொல்றாங்க, ரஷ்யாவில் என்ன நடந்துச்சு, கியூபாவில் என்ன நடந்துச்சு, சீனாவில் என்ன நடந்துச்சு தான் சொல்றாங்க. இந்த மார்க்ஸ் எங்கல்ஸ் என்ன சொன்னாங்க, அது விஞ்ஞான சோசியலிசம் என்பது என்ன அப்படிங்கிறத பத்தி யாருக்குமே அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது அவங்களுடைய கன்வீனியன்டா இல்லை, வலதுசாரிகளுக்கும் அது கன்வீனியன்டா இல்லை, அந்த 20ஆம் நூற்றாண்டு சோசியலிஸ்டுகளுக்கும் அவங்க சொல்றதுதான் அவங்களுக்கு பிடிச்சிட்டு தொங்குறாங்க. ஸோ அந்த விதத்துல இந்த விவாதத்தை துவக்கி வைத்த தோழர் ராஜன் அவர்களுக்கு மிக்க நன்றி. நான் வேற மாதிரி நினைச்சேன், அதை விட மிக மிக சிறப்பாக அமைஞ்சிருச்சு இந்த அவருடைய பேச்சு. இதே போன்ற தலைப்புகளில் இன்னும் கூட விரிவாக இதை பற்றி ஒவ்வொரு நாட்டையும் எடுத்துக்கிட்டு ஜப்பான் சோசியலிசம், ஜப்பான் நாட்டுக்கு சோசியலிசம் அந்த மாதிரி எடுத்து கூட தோழர் பேசலாம். ஏனென்றால் இன்னைக்கு அவர் சொன்ன பல தகவல்கள் எனக்கு புதுசாக இருந்துச்சு, அதே மாதிரி தோழர்களுக்கும் புதுசாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த விதத்துல இந்த நன்றி உரையில அவருக்கு மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியாக இன்றைக்கு கூட்டத்துக்கு சிறப்புடன் பங்கேற்றுக் கொண்ட தோழர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. கொஞ்சம் லேட்டானா கூட இதுவரைக்கும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற தோழர்களுக்கும், உள்நாடு வெளிநாடுகள் இருந்து ஜாயின் பண்ணியிருக்கிற தோழர்களுக்கும் மிக்க நன்றி. நோட்டிபிகேஷன் மட்டும் சொல்லுங்க தோழர். மார்க்சிஸ்ட் ஒருங்கிணைப்பாளர் மறைந்த நம் தோழர் சிவலிங்கம் ஐயா அவர்களோட புத்தகம் தாய்மொழி சி அப்படின்ற புத்தகம் தமிழ்நாடு அரசோட சிறந்த புத்தகத்துக்கான விருது பெற்றிருக்கு. சென்ற வாரம் அந்த புத்தகத்துக்கான விருதை சாரோட மகளும் மருமகனும் சேர்ந்து வாங்கியிருந்தாங்க. அந்த தகவலை நம்ம குழுல தெரிவிச்சுக்கிறேன். நன்றி தோழர். மிக்க நன்றி தோழர். ஸோ அடுத்ததாக நம்ம அடுத்த கூட்டத்தை பற்றிய அறிவிப்பு. இந்த கூட்டம் நம்ம மார்க்சிய சிந்தனை மையமும் MELS பயிலரங்கமும் சேர்ந்து நடத்துறோம். இன்னும் வருங்கால கூட்டங்களும் நிறைய கூட்டங்கள் நம்ம அப்படி அது மாதிரி சேர்ந்து நடத்தலாம்னு நினைக்கிறேன். அப்படி நம்ம சேர்ந்து நடத்தாட்டி கூட அவங்க நடத்துகிற கூட்டங்களில் நாம் நடத்துகிற கூட்டங்களில் அவர்களும் சேர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத ஒரு வேண்டுகோளாகவும் கேட்டுக்கிறேன். அடுத்த மார்க்சிய சிந்தனை மைய கூட்டம் வர்ற திங்கட்கிழமை பிளான் பண்ணியிருக்கோம். அதுல தோழர் டாக்டர் கந்தசாமி அவர்கள் மாட்டுக்கறி அரசியலை பத்தி பேசினாரு. அதனுடைய தொடர்ச்சி அடுத்த வாரம் மண்டேயும் இருக்கும். ஸோ இந்த அறிவிப்புடன் இந்த கூட்டத்தை நிறைவேற்றுகிறேன். கலந்து கொண்ட தோழர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.